Hello students, welcome you to this live session. So after a break, right? After 1 week we are starting again because Chennai district students today only your second revision exam got over, right? So now hereafter continuously we are going to take some classes. Second revision paper, mathematics, Chennai district paper, many students you find little tough. In one day we discussed that. The 2 mark, 3 mark, all the questions we solved in one class. Suppose you miss பண்ணிருந்தீங்கனா அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்போம். You can watch that later, okay? அதுல 2 mark, 3 mark எல்லா சம்மே அதுல சால்வ் பண்ணிருப்போம். Some of the கொஞ்சம் டிஃபிகல்ட்டான 5 mark questions also worked out, okay? அதுக்கு மேல உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா you can send it to us. இனி வரக்கூடிய லைவ் கிளாसेसல we will do that also, okay? So today's talk class we are going to do one very important one, and some of the students you would have joined today the first time. And this is the schedule we are following. 2 classes over. So here நம்ம என்ன பண்றோம்னா 10 classes to cover the entire 12 lessons. இதுல மெயினா நம்ம என்ன பண்றோம்னா we are discussing all the concepts, then 2 mark 3 mark few questions other concept based பண்ணி we try few questions. At the end of the class இந்த chapterல வரக்கூடிய possible 5 mark questions, the question bank will be given. நீங்கள் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதில் வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்பி கொடுத்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் ஆல் தீஸ் கிளாஸஸ் 22nd நமக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு பிறகு பேஸ்ட் ஆன் யுவர் டவுட்ஸ், நீங்கள் எவ்வளோ டவுட்ஸ் கொடுக்குறீங்களோ, ஹவு மச் யூ நீட், உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வி வில் ஹாவ் சம் செஷன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவோம். இன்றைக்குள்ள கிளாஸோட பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். Why I am telling again, because some students இன்னைக்கு தான் first day attend பண்ணுவீங்கல்ல, நீங்கள் you can share the link to your friends also and invite your friends also to come and join the live class. ஏன்னா இன்னைக்கு நம்ம 9th chapter படிக்க போகிறோம். One of the very important one, integration. அப்படின்னாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐயோ இது எப்படி படிக்கிறது இல்லை. You can study very easily, you can study. Only thing some basic integration தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அதை இந்த டாபிக் நல்லா படிக்கலாம். Not only that, அடுத்தது tomorrow we are going to study another important one, differential equation. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருக்கும். டிஃபரன்ஷியல் இக்குவேஷனாலே அந்த வேரியபிள் செப்பரபிள் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஹவு டு ஐடென்டிஃபை. டோன்ட் மிஸ் டுமாரோஸ் கிளாஸ், ஓகே? அதை படிப்போம். பட் தேர் ஆல்சோ வி ஆர் யூசிங் இன்டகிரேஷனில். ஸோ இன்டகிரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. நம்ம அதை நல்லா படிக்கணும், ஓகே? ரைட். சப்போஸ் சம் ஆஃப் யூ மே சே, ஆர் யூ கான்ஃபிடென்ட் வித் இன்டகிரேஷன்? எஸ், நோ? பேசிக் இன்டகிரேஷன் தெரியுமா உங்களுக்கு? எஸ் ஆர் நோ? If you know na, I'll help you few sums, some basic integration. Otherwise, straight away go to 12th standard. Yes, I think you know. Very good. Okay. Suppose any student உங்களுக்கு integration தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, basic integration one video அல்ல 2 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் லேட்டர் அதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு பேசிக் இன்டகிரேஷன், அதை நம்ம 11th உள்ள எல்லா இன்டகிரேஷனும் தேவையில்லை. ஃபார்முலா படிங்க, பட் சிம்பிள் சம்ஸ் உங்களுக்கு போட தெரிஞ்சாலே போதும். இந்த 9th சாப்டர் நீங்கள் நல்லா படிக்கலாம், ஓகே? சரி. ஸோ கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தட் யூ கேன் சி லேட்டர், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ரைட். நவ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன், நேம்லேயே என்ன கொடுத்துருக்கு? அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம அதை அப்ளை பண்ண முடியும்ல. ஸோ தட்ஸ் ரீசன் ஐ செட். அவங்களுக்கெல்லாம் இன்டகிரேஷன் தெரியுங்கிறதால ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சம் போயிடலாம். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சம் மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தென் வி கோ ஃபார் 12th portion, right? Suppose the question is, simple question I am giving, so give your answer in the chat section. Pencil, pen எல்லாம் ரெடியா வச்சிடுங்க, right? So very simple question I am giving you, integral 1 by x dx. Answer chatல போடுங்க. Integral 1 by x dx. Just this is one of the just very simple formula, right? Yes. Yes, Joshua, active. Naveen, Ahmad Shafiq, Aravind Ganesh. Good, some new students are there. Dhanaseelan, Justice Singh. Yes, it is 1 by x, right? Next, one more question I am giving you. Integral x square dx. Integral x square dx. So, meantime, the other students also join, right? Integral x square dx. All this very simple thing, right? So using the, yes, very good. So it is x square
integration is add 1 to the power, right? Add 1 to the power. So your answer is x cube by 3, right? What is integral of kx? Integral k dx. Integral k dx. K is a constant. So k integration. Integral k dx. Yes, Manova, Harini, Aravind, Karthik, Balaji, yes, good. Sivakumar, kx, good, very good. So k is a constant, you can take it out. Integral dx is what? X plus is, okay. So basic integration, you know. So kandipa ungalala 12th standard integration padikka mudiyum. Right? Okay, anyhow, in the session le ungalku integration only entire formula I'll give you, right? அது நீங்கள் எப்படி படிங்க, when you not only now when you go for suppose நீங்கள் engineering போகிறீங்க, அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Calculus very important one, not only for 12th standard mark, even for the higher classes you need. ஓகே, இதில் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9.1 எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன், இன்டகிரல் அப்ளைங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், மிட் பாயிண்ட் ரூல் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் சிம்பிள் தான், ஜஸ்ட் அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியது டெஃபினட் இன்டெக்ரல் ஆஸ் அ லிமிட் ஆஃப் அ சம். இதெல்லாம் லாஸ்ட் இயர் வரைக்கும் டெலீட்டடாக இருந்தது, பட் இந்த இயர் உங்களுக்கு படிக்கணும். டெஃபினட் இன்டெக்ரல் ஆஸ் அ லிமிட் ஆஃப் சம் கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க. ஸோ ஜஸ்ட் ஐ வில் ஹெல்ப் யூ ஒன் கொஸ்டின், அதுக்கு என்ன பேசிக்காக வேணும் ப்ளீஸ் லிசன். அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் எக்ஸசைஸ் போயிடலாம். அதில் தான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும்ல. ஸோ டெஃபினட் இன்டெக்ரல் ஆஸ் அ லிமிட் ஆஃப் அ சம், ப்ளீஸ் லிசன். இன்டெக்ரல் a to b, integral a to b f of x dx. Integral a to b f of x dx is limit n tends to infinity, limit n tends to infinity, delta x into sigma r equal to 1 to n f of a plus r delta x. பார்க்குறது கொஞ்சம் லெந்தி போல் இருக்கும். அதில் delta xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. delta x is equal to b minus a by n. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கொஸ்டின் கொடுத்த உடனே from the question you identify a value, b value, f of x. So you identify these three first, a value, b value and f of x. Then you can find delta x, right? Delta x is formula b minus a by n. Delta x is b minus a by n. Delta x எழுதிடுவீங்க b minus a by n. b தெரியும், a தெரியும், n அப்படியே எழுதிடுங்க. அப்புறம் delta x தெரியும். Also you find this part, delta x கண்டுபிடிங்க. Then f of a plus r delta x, right? Delta x இதில் கண்டுபிடிச்சிடுறீங்க, right? Delta x you got it. a தெரியும், r you write as it is. ஓகே, இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you can do that. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்சோ யூ ஃபைண்ட் f of a plus r delta x. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி you can do that. How to do, I'll help you what question. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு you need some results. அங்கே சிக்மா ஆர்லாம் வருதுல்ல, அப்போ ஆருக்கு வேரியேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1 2 3ன்னு வரும் இல்லை. அப்போ சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n r, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆருக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடு, சிக்மா ஃபார் சம்மேஷன், ரைட்? ஆருக்கு ஃபர்ஸ்ட் 1 கொடுத்தீங்கன்னா 1 ப்ளஸ் அடுத்து என்னது 2, அடுத்து 3 எக்ஸெட்ரா அப் டு n, தட் இஸ் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், ரைட்? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸுக்கு ஃபார்முலா n இன்டு n ப்ளஸ் 1 பை 2. சிக்மா ஆர் ஸ்கொயர் வந்துனா that is sum of the squares of n natural numbers, right? Sum of the squares of n natural numbers. Here the formula n into n plus 1 into 2n plus 1 by 6. அதுபோல சிக்மா ஆர் கியூப் தேவைப்படாது, இருந்தாலும் அதையும் பார்த்து வச்சுருங்க. சிக்மா ஆர் கியூப்னா n into n plus 1 by 2. அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிட்டு the whole square. சிக்மா கான்ஸ்டன்ட் வந்துனா சிக்மா b, like a meaning b plus b plus b plus etc n times b plus b plus n times ஆட் பண்ணிங்கன்னா nb ன்னு வரும். அப்போ சிக்மா 5 வந்தால் என்ன வரும்? 5 plus 5 plus 5 plus அப்படி n times வரும். ஸோ இட் இஸ் 5n. ஓகே, இவ்வளோதான். இது இவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருதுன்னா இந்த டைப்பில் எந்த சம் வந்தாலும் நீங்கள் செய்யலாம். டெஃபினிட் இன்டெக்ரல் ஆஸ் லிமிட் ஆஃப் அ சம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா, தீஸ் ஆர் த ரிசல்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இந்த மாதிரி தியரி கொடுக்குறதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு இல்லை. ஸோ யூ கேன் அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் வில் கிவ் யூ த பிடிஎஃப். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஜாயின் த டெலகிராம் குரூப், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த இன்றைக்கி டீச் பண்ணக்கூடிய எல்லா நோட்ஸும் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடச்சிரும். ஸோ லேட்டர் யூ கேன் ஸ்டடி. இப்போ நீங்கள் ஜஸ்ட் பி அட்டென்டிவ், கவனிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சேட்டில் போடுங்க. சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்கும்போது பி இன்ட்ராக்டிவ் த்ரூ chat section. Okay, look at this one question. அடுத்து நம்ம third exercise போகிறோம். Evaluate the following integral as a limit of a sum. So please look at this. இதுவரைக்கும் இது படிக்கலனா கூட you can learn.
Listen, integral 0 to 1, 5x plus 4 of dx, right? So, நீங்க என்ன செய்யணும்? First compare பண்ணணும். Compare பண்ணி, you identify the values of a, b and what? f of x. What is a value? 0 to 1. அப்ப a value 0 and b value is 1. உடனே நீங்க delta x எழுதிடலாம். Delta x formula b minus a by n, right? Delta x is equal to b minus a by n. இங்க b ங்கிறது 1. So 1 minus 0 by n. அப்ப என்ன வரும்? 1 by n ன்னு வரும். கரெக்ட்டா? b value 1, a value 0. அப்ப 1 minus 0, 1 by n, delta x. Then I asked you to find one more. f of a plus r delta. f of x தெரியும். What is f of x? This is our fx. 5x plus 4. பட் நமக்கு வேண்டியது f of a plus r delta x. கொஞ்சம் முன்னாடி அந்த லெந்தி ஃபார்முலா பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலால we need this. f of a plus r delta x. So that is f of, தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a வேல்யூ 0 plus r into delta x. r into delta x வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க 1 by n. That is you are getting f of r by n, right? You are getting f of r by n. f of r by n. You know f of x. This is fx. அப்ப f of r by n னா அல்ல x வர இடத்துல எல்லாம் r by n கொடுங்க. So 5 into x, x இடத்துல r by n plus 4. அவ்வளவுதான். Now you have to write that formula. Formula எழுதணும், substitute பண்ணணும். So easily you can do. Listen, what's the formula? Integral a to b. Integral a to b f of x dx is limit n tends to infinity. Limit n tends to infinity delta x into sigma r equal to 1 to n f of a plus r delta x. இதை substitute பண்ணும்போது now please listen very carefully how to do this. Integral, limit n tends to infinity. Delta x value உங்களுக்கு தெரியும். Delta x value 1 by n. Sigma r equal to 1 to n f of a plus r delta x கண்டுபிடிச்சிட்டோம். That is 5r by n. 5r by n plus 4. Right? Now please listen. அந்த சிக்மாவை நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். So that is limit n tends to infinity 1 by n into இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு சிக்மா கொடுக்க போறீங்க. அல்ல வேரியேஷன் only for r. r க்கு தான் 1 to n கொடுக்குறோம்ல. அப்ப r தான் இங்க வேரியபிள். all the letters are constants. அப்ப ஃபர்ஸ்ட்ல எது கான்ஸ்டன்ட்? 5 by n கான்ஸ்டன்ட். மீதி வரக்கூடிய சிக்மா r னு வரும். பிளஸ் செகண்டுக்கு கொடுங்க சிக்மா 4. சிக்மா கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் இந்த ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துட்டேன்ல. ஸோ லிசன், அடுத்த ஸ்டெப் என்ன வரும் பாருங்க. ஸோ லிமிட் n tends to infinity. லிமிட் n tends to infinity 1 by n into 5 by n into இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த 1 by n ஆல் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோமா. அப்போ 1 by n into 5 by n into sigma r. Sigma r ka formula n into n plus 1 by 2, right? Plus again 1 by n into sigma 4. Sigma 4 க்கு 4n. ஏன்னா 4 plus 4 plus 4 n times வரும்ல. So 4n. இதில் இந்த 4 and 4 cancel ஆயிரும். So இப்போ இதில் ஒரு n cancel ஆயிரும். So what you are getting? Limit n tends to infinity. Limit n tends to infinity. See what you are getting here. Limit n tends to infinity 1 by n into 5 by 2. In the n plus 1 la take n outside. If you take n outside, n common கிடையாது. But still you can take n outside. அப்போ இது என்ன ஆகும்? 1 plus 1 by n ன்னு வரும். Plus the last term is 4. இதில் லிமிட் அப்ளை பண்ணுங்க. பிஃபோர் தட் the n கேன்சல் ஆயிரும். ரிமெம்பர் 1 by infinity. What is 1 by infinity value? சாட்ல போடுங்க. What is the value of 1 by infinity? Yes, quickly. What is the value of 1 by infinity? Yes? Yes, very good. It is 0. Very good. Already some students finished the sum, right? You have given the answer also. Very good. So, 1 by infinity value 0, right? 1 by infinity is equal to 0. So here, when you give infinity 5 by 2, first term is 5 by 2 into, இங்கே n-க்கு infinity கொடுத்தீங்கன்னா 1 by 0 ஆயிரும். அப்போ into அந்த 1 மட்டும்தான் இருக்கும். Plus 4. Now we take 2 as LCM. இதில் 2 LCM எடுத்தீங்கன்னா, so 5 into 1. 5 plus 4 into 2, 8. So your answer is 13 by 2. Yes, 13 by 2 is the answer. Already some students given the right answer. Okay, now please listen. இது direct நீங்க verify பண்ணலாம். So how can you verify this? Listen. See the question. Integral 0 to 1 5x plus 4. Integral 0 to 1 5x plus 4.
டைரக்டா இன்டகிரேட் பண்ணி பாருங்க. So 5 into x integration x square by 2 plus 4 integration 4x limit 0 to 1. First upper limit 1 கொடுங்க. So 5 into 1 5 by 2 plus 4 into 1 4. அடுத்த minus 0 கொடுக்கும்போது both the term will become 0. LCM 2 எடுத்தீங்கன்னா 5 plus 8, your answer is what? 13 by 2. நீங்க வேணும்னா first என்ன செய்யலாம், டைரக்ட் மெத்தட்ல போட்டு ஆன்சர் எல்லாம் செக் பண்ணி வச்சிரலாம். So this is definite integral as a limit of a sum. Few more questions இருக்கும். உங்க எக்ஸர்சைஸ்ல ரெண்டு சம் தான் இருக்கும், எக்ஸாம்பிள் சம் இருக்கும். நீங்க அதை கொஞ்சம் go through பண்ணி வச்சிரலாம். Okay, so that is exercise number 9.2. Then after that, this is the answer. You have to remember this formula. அதுலேயும் இந்த ஃபஸ்ட் ஃபார்முலாலாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவாக தான் இருக்கும். எக்ஸ் ரைஸ் டு என் எக்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முலா நீங்கள் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஒன்லி திங் அந்த டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் மாற்றி மாற்றி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். சைன் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் கேட்டான்னு சொல்லுவீங்க, வாட்ஸ் இன்டகிரல் ஆஃப் சைன் எக்ஸ்? எஸ், சாட்டில் போடுங்க, வாட் இஸ் இன்டகிரல் சைன் எக்ஸ்? இன்டகிரல் ஆஃப் சைன் எக்ஸ். எஸ், yes, good. All the students are giving the right answer. So sin x integration minus cos x, right? Sin x derivative cos x, then sin x integration minus cos x. അതുപോലെ 1 by x integration log x, because log x derivative 1 by x. So trigonometry function. Then this is the 14th one given. It's very important one. Integral f dash x by fx. Denominator or derivative numerator la vandana, the answer log of denominator, log of fx, right? இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அல்ல அந்த நம்பர் பக்கத்தில் ஒரு ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லாம் நல்லா படிங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலா யூ ஹேவ் டு ஸ்டடி. ஆல் த ஃபார்முலா கிவன் ஹியர். இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஃபார்முலையும் தேவைப்படாது. திஸ் வாட் தென் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் 11th படிச்சது தான், ஜஸ்ட் யூ கோ த்ரூ. தென் ஹியர் ஒன் ஃபார்முலா 39th one. Integral e raised to x into integral e raised to x into f of x plus f dash x. அந்த பேட்டர்ன் பார்த்துவீங்க, அவுட் சைடில் e raised to x, அப்புறம் பிராக்கெட்டில் f of x plus f dash x. How they are related? One is the derivative of another one. அப்படின்னா ஆன்சர் என்னது? e raised to x into f of x plus c. For example, integral e raised to x into ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க. For example, you are writing tan x plus tan x க்கு derivative. What is the derivative of tan x? Tan x derivative secant square x. இப்படி ஒரு கொஸ்டின் வந்துனா இதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இஃப் யூ நோ திஸ் ஃபார்முலா இன் a single step you can write the answer, right? இது என்ன ஃபார்முலா இருக்கு? e raised to x into, இதில் இது fx, fx ஓட டெரிவேட்டிவ் இது f dash x, கரெக்டா? tan x க்கு டெரிவேட்டிவ் secant square x. அப்போ உங்க ஆன்சர் என்னன்னா e raised to x into f of x. சம்டைம்ஸ் இத ஆர்டர் மாத்தி கொடுத்திருப்பாங்க, இந்த இடத்துல fx வரும், இங்க f dash x வரலாம். ஆனா நீங்க ஆன்சர் எழுதும்போது e raised to x into ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதாதீங்க, e raised to x into f of x. இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒன்னு fx ஆ இருக்கும், இன்னொன்னு f dash x. இல்ல ஒரு ஃபங்க்ஷன் இன்னொன்னு அதோட டெரிவேட்டிவ், இடையில பிளஸ் வர்றதுனால ஆர்டர் எப்படி வேணாலும் வரலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். நீங்கள் எழுத வேண்டியது e raised to x into f of x. அப்போ இந்த கேஸில் e raised to x into fxங்கிறது என்னது தான்? tan x. secant square xங்கிறது என்ன ஆயிரும்? f dash x ஆயிரும். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட். ஓகே, இவ்வளோ ஃபார்முலா. ஆனால் ஒன் திங் யூ ரிமெம்பர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் நம்ம எது படித்தாலும் கூட என்ன வந்துகிட்டே இருக்கும்? ட்ரிக்னாமெட்ரி வந்துகிட்டே இருக்கும். அப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா கொஞ்சம் நீங்கள் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும். 1 + cos a, அடிக்கடி வரக்கூடிய ஃபார்முலா 1 + cos a. இதுக்கு ஃபார்முலா 2 cos square a by 2. 1 + cos a க்கு ஃபார்முலா 2 cos square a by 2. 1 - cos a க்கு 2 sin square a by 2. sin a ஃபார்முலா 2 sin a by 2 cos a by 2. Half angle formula, right? All these formula very important one. Okay. And just an information, நிறைய பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ஆர் யூ கேன் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் இன் நீட். இது வரைக்கும் நீட் கோச்சிங் எங்கேயுமே போகலை, லுக்கிங் ஃபார் சம் பிளேஸ். இந்த கிராஷ் கோர்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஒரு 33 days, அது ஃபுல் டே கிளாஸஸ், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். ஸோ எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க, நல்ல ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க, எனிபடி நீட் ஆர் இஃப் யூ நீட் யூ கேன் கான்டாக்ட் அஸ். வெரி லெஸ் ஃபீஸ், அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ யூ கேன் ஜாயின் இஃப் இட் இஸ் நெசசரி. ஓகே, ரைட். நவ் அடுத்து நம்ம படிக்க வேண்டியது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினிட் இன்டெக்ரல். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினிட் இன்டெக்ரல். டெஃபினிட் இன்டெக்ரல் இந்த லிமிட் கொடுத்துட்டாங்கன்னா தட் வி கால் இட் அஸ் வாட்? டெஃபினிட் இன்டெக்ரல். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்.
பட் அதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பட் அப்ஜெக்டிவ் கொஸ்டினுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் கேட்கலாம், ரைட்? அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் அவங்க எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் கேட்கலாம். அப்போ நீங்கள் எல்லாமே படித்து வச்சுருங்க. அதில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது 1 or 2 ப்ராப்பர்ட்டிஸ் தட் மோர் இம்பார்ட்டன்ட், ரைட்? சரி, இப்போது ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் a to b ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க f of x dx. அதை இந்த லெட்டர் கேன் பி சேஞ்ச், அந்த வேரியபிளை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். டெஃபினிட் இன்டெக்ரல் a to b அப்படியே எழுதுறோம். எக்ஸுக்கு அடுத்து நீங்கள் y கொடுத்தா கூட தேர் ஒன்ட் பி எனி சேஞ்ச். ஓகே, அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்புறம் இந்த டெஃபினிட் இன்டெக்ரல் a to b fx dx இருக்குல்ல, லோவர் லிமிட் இஸ் a, லோவர் லிமிட் a, அப்பர் லிமிட் b. அந்த a b நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹேவ் டு புட் அ சைன் மைனஸ். அப்போ இன்டெக்ரல் a to b fx dx நம்ம என்ன எழுதலாம், மைனஸ் இன்டெக்ரல் b to a fx dxன்னு எழுதலாம். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள், இதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கேட்க மாட்டாங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சிடணும். அப்போ இன்டெக்ரல் a to b நம்ம b to a ரிவர்ஸ் பண்ணலாம். யூ புட் அ சைன் வாட், மைனஸ். இன்னொன்று லிசன், இன்டகிரேஷன்னாலே சம்மேஷன் தான், கரெக்டாக? இன்டகிரேஷனாலே சம்மேஷன். சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஏலேருந்து b வரைக்கும் கண்டுபிடிக்கணும், யூ வாண்ட் டு ஆட் ஃப்ரம் a to b, யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அ நம்பர் இன் பிட்வீன். ரெண்டுக்கு இடையில ஏதோ இங்கே ஒருத்தர் சிங்கிற நம்பரை கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ a to b கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் நீங்கள் என்ன செய்யலாம், a to c ப்ளஸ் c to b அப்படி கூட எழுதலாம். அப்போ இன்டெக்ரல் a to c fx dx ப்ளஸ் அந்த கண்டினியூட்டி இருக்கணும். a to c அடுத்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும், cலேருந்து ஆரம்பிக்கணும். இன்டெக்ரல் c to d சேம் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா மாற்ற முடியாது. சே c to b கொடுக்குறேன், இன்டெக்ரல் c to b சேம் ஃபங்க்ஷன் fx dx. அப்போ இதை நீங்கள் என்ன எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் a to c அப்புறம் c to b. அப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா என்ன வரும், a to b fx dx அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புக்கில் ப்ராப்பர்ட்டிஸாக கொடுத்துருப்பாங்க. அதுபோல் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் தான் நம்ம வெளில எடுக்கலாம். இடையில ப்ளஸ் வந்துருந்துன்னா நம்ம என்ன செய்யலாம், ரெண்டு ஃபங்க்ஷன், சப்போஸ் தேர் ஆர் 2 ஃபங்க்ஷன்ஸ், இஃப் யூ வாண்ட் இன்டகிரேட், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு செப்பரேட் நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். இல்லை, கான்ஸ்டன்ட் கேன் பி டேக்கன் அவுட். மல்டிப்ளிகேஷன் வந்து அப்படி பண்ண முடியாது, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட்? இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 ப்ராப்பர்ட்டிஸ், ரொம்ப சிம்பிளான ப்ராப்பர்ட்டிஸ் தான், ரைட்? அடுத்தது வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா integral a to b f of x dx, integral a to b f of x dx can be written as, can be written, எல்லா சமூகம் அப்படி எழுதணும் கிடையாதுல்ல, if there is a need we use it. integral a to b f x dx எப்படி எழுதலாம், integral a to b லிமிட்ல சேஞ்ச் கிடையாது, f of x க்கு இடத்துல, anyone can you say x க்கு இடத்துல நம்ம என்ன எழுதலாம், ஒரு லெந்தி இருக்கும், ஒரு 3 டேர்ம் இருக்கும், ஞாபகம் இருக்கா? those who know chatல போடுங்க. f of integral a to b fx dx எப்படி எழுதலாம், integral a to b f of s, a plus s Ashwin, right? Your answer is correct. a plus b minus x, a plus b minus x, yes, a plus b minus x, lower limit plus upper limit minus x. இந்த ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் எக்ஸ் பண்ணும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி, நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு ப்ராப்பர்ட்டி இதை விட இம்பார்ட்டன்ட், லோவர் லிமிட் 0 வரும், கரெக்டா? இன்டெக்ரல் 0 to a fx dx, இத லோவர் லிமிட் 0, லிமிட்ல சேஞ்ச் கிடையாது, 0 to a தான் எழுதணும். f of x எழுத மாட்டோம், x க்கு பதில் சம்திங் we write. என்ன எழுதுவோம், சாட்ல போடுங்க. இன்டெக்ரல் நிறைய இடத்துல இந்த சம் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை, இது ஐன்னு கொடுத்து அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரெண்டு ஆட் பண்ணி 2i எல்லாம் எழுதி, ரைட்? எஸ், வெரி குட். f of x எழுதக்கூடாது, யூ ரைட் a minus x, கரெக்டா? a minus x. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ரெண்டு சேம் தான். அதோட ஒரு பர்டிகுலர் கேஸ் தான் இதுல. அங்க என்ன சொன்னோம், add the limits then minus x. இங்கே அதானே, லிமிட்ஸ் ஆட் பண்ணி பாருங்க, 0 plus a, 0 plus a minus x, a minus x தானே, சேம் திங். ஆனால் நம்ம சேம்னு தெரியாதுல்ல, ஏதோ படிச்சுட்டு இருந்தோம். எஸ், நவ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் போத் ஆர் சேம் ஒன்லி. அப்போ 0 to a, ப்ளீஸ் லிசன், இது நம்ம நிறைய இடத்துல இந்த சம் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ 0 to fx dx வந்துனா லோவர் லிமிட் 0 வரும்போது x can be replaced by a minus x, x can be replaced by a minus x. அப்படின்னா இன்டெக்ரல் 0 to 1 வந்தா x க்கு இடத்துல என்ன கொடுப்பீங்க? இதே ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம். 0 to a வரும்போது x க்கு இடத்துல என்ன கொடுத்தோம்? a minus x. அப்போ சப்போஸ் the limit is 0 to 1, x can be replaced by what? Yes,
Yes, 1 minus x. X can be replaced by 1 minus x. அப்போ ஞாபகத்தில் வைங்க, x can be replaced by 1 minus x. Now 1 minus x you have to replace by what? X. X க்கு இடத்துல 1 minus x, 1 minus x க்கு இடத்துல x. இப்போ integral 0 to 5 ன்னு வந்தனா x க்கு இடத்துல 5 minus x, 5 minus x க்கு இடத்துல என்ன கொடுக்கணும்? x ன்னு கொடுங்க. ஓகே, ஏன்னா இது தியரி, இந்த கான்செப்ட்ஸ் தரவா இருந்தா சம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஒரு சம் எடுத்து வச்சுட்டு பிறகு ரிசல்ட்டை தேடிட்டு கூட இல்லை, ஃபர்ஸ்ட் எல்லா ரிசல்ட்ஸும் நம்ம தரவு பண்ணிடணும். தரவு பண்ண பிறகு சம்ஸ் ஆரம்பிங்க, எவ்வளோ சம் வேணாலும் போடலாம், டவுட்டே வராது. ரைட்? ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த அதர் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ இது 2 ப்ராப்பர்ட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட்? தென் அதுக்கு பிறகு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், சம் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ரேராக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இதில் இந்த 8 to 9 பர்டிகுலர் கேசஸ் ஆஃப் தி 7th ப்ராப்பர்ட்டி நல்லா படிச்சுடுங்க. 0 to 2a fx dx, 0 to 2a fx dx, 0 to half the limit. அங்கே 2a இருக்குல்ல, ஆனால் லோவர் லிமிட் 0. 0 to 2a எப்படி எழுதுறோம்? 0 to a. அப்போ அங்கே 0 to pi வந்திருந்தா அதில் ஹாஃப் தான் இங்கே எழுதணும். என்ன எழுதணும்? 0 to pi by 2 அப்படின்னு எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு fx அப்படியே எழுதுங்க, fx plus f of 2a minus x, f of 2a minus. இதுதான் ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு 2 பர்டிகுலர் கேசஸ் தான் அடுத்த ரெண்டும். என்ன பர்டிகுலர் கேஸ்னா, லிசன், சப்போஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு fx, இதுக்கு வேல்யூ fxனா fx plus fxனா என்ன ஆயிரும்? 2fx ஆயிரும். கரெக்டா? இதான் அந்த ரிசல்ட். அடுத்தது சப்போஸ் திஸ் இஸ் மைனஸ் fx, இதோட வேல்யூ மைனஸ் fxனா பிளஸ் fx மைனஸ் fx என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் வாட்? 0. இதெல்லாம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ரைட்? ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ், 3 ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர்ட்டி தான். கரெக்டா? அந்த ப்ராப்பர்ட்டி நம்பர் 7, மீது 2 அதோட பர்டிகுலர் கேசஸ். ஓகே, தட் யூ ஹேவ் டு ஸ்டடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல், இது நிறைய ஆன்சர் கரெக்டாக சொல்லுவீங்க. இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்கல்ல. இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ எஃப்எக்ஸ் டிஎக்ஸ். எஸ், ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். வெரி குட். அதை பேஸ் பண்ணி தான் இது போடணும். ரைட்? மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ வரும்போது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்கல்ல, நம்ம அதை செக் பண்ணோம், இஸ் இட் ஆட் ஆர் ஈவன். அது எப்படி செக் பண்ணுவீங்க? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அது ஆடா ஈவனான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? என்ன செய்யணும்னா, எஃப்எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்கல்ல, யூ ஃபைண்ட் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஹவு கேன் யூ ஃபைண்ட் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்? ரீப்ளேஸ் எக்ஸ் பை மைனஸ் எக்ஸ். எக்ஸுக்கு இடத்துல மைனஸ் எக்ஸ் கொடுங்க, உனக்கு ஒரு ஆன்சர் வரும். சப்போஸ் இட் இஸ் சேம் அஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், வி சே த ஃபங்க்ஷன் இஸ் ஈவன். f of minus x equal to fx ne vandana, we say the function is even. f of minus x க்கு value minus fx vandana, we say the function is what? Odd. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆடா இல்லை ஈவன் ஃபங்க்ஷனாக செக் பண்ணணும்னா என்ன செய்யணும்? யூ ஃபைண்ட் f of minus x. எக்ஸுக்கு இடத்துல மைனஸ் எக்ஸ் கொடுங்க, சேஞ்ச் வரல, யூ ஆர் கெட்டிங் fx itself, தென் ஈவன் சொல்லணும். மைனஸ் fx வந்தனா we say the function is odd. இந்த 2 வராத கேசஸ் இருக்கும், அது நெய்தர் ஈவன் நார் ஆட் அப்படின்னு ஃபங்க்ஷன்ஸ் உண்டுல்ல. சரி, நவ் ப்ளீஸ் லிசன். இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதான் செக் பண்ணுவீங்க, ஆடா ஈவன். அப்போ இந்த 2 ரிசல்ட் தெரிஞ்சு வச்சுடுங்க. சைனுங்கிறது என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஆர் ஈவன். சேட்டில் போடுங்க, சைன் ஃபங்க்ஷன் இஸ் ஆட் ஃபங்க்ஷன் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன். குவிக்லி, ஏன்னா அது தரவாக இருந்தால் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண முடியும்ல. சைன் எக்ஸ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன்? எஸ், சைன் எக்ஸ் இஸ் an odd function. Very good. What about cos x? Cos x odd function or even function? Yes, odd, yes, good. What about cos function? It is odd or even. Cos and secant are even. Very good, Ashwin. Clear note at kuduthittinga. Good. Cos and even. Cos and secant rendume even function. Very good. Now I'll ask a question. Sin square x into cos x illana cos cube x. Idu odd or even? Quickly. sin square x into cos cube x அப்படி கொடுத்தா இது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா? Yes, some students odd function, but many students given even function. Yes, please listen. The correct the method is odd function na ada minus nu ஞாபகத்துல வைங்க, even function na plus nu எடுத்துருங்க. அப்ப இங்க sinங்கிறது odd function minus, but அதுக்கு பவர்ல ஸ்கொயர் இருக்குல்ல. காசுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், ப்ளஸ் தான், அதுக்கு பவர் என்ன வந்தாலும் நோ ப்ராப்ளம், ப்ளஸ்க்கு பவர் என்ன வந்தாலும் அது ப்ளஸ் தான் இல்லை. ஸோ மைனஸ் 2 times, ஸோ இட் இஸ் பாசிட்டிவ், டோட்டலி இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் வாட்? ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஞாபகத்தில் வைங்க, சைன் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன்,
Cos is what? Even function. Sine ஒரு odd function, cos ஒரு even function. அது தெரியும்னா எந்த sum கேட்டாலும் நீங்க போடலாம். அது எப்படி ஞாபகத்துல வைக்கலாம்? ஒரு easy method. Sine is an odd function, even function is cos. Sine odd function. Sine odd function. Even function is what? Cos. How can you read it? So easy to remember. Right? So easy to remember. That's our technique vachukonu. So that mistake varadilla. So easy to remember. Sine odd function and even function is cos. Right? Okay, now இதை பேஸ் பண்ணி தான் இந்த சம் செய்கிறோம். இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் நீங்கள் செக் பண்ணோம். ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா யூ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா நம்ம இன்டெகிரேட்டே பண்ண வேண்டாம், டைரெக்டாக அதுக்கு ஆன்சர் என்னது? 0. அவ்வளோதான். அந்த ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்ன ஆயிரும்? 0. இதே இது ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ, இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன், இங்கே எஃப்எக்ஸ் கிடைக்கும். இந்த லெஃப்ட் சைட்லலாம் நெகட்டிவாக இருக்கும்ல. இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், அது ஆட் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் மைனஸ்க்கு வேல்யூ மைனஸ் எஃப்எக்ஸில். அதனால தான் இது ஒரு மைனஸ் எஃப்எக்ஸ், இது ப்ளஸ் எஃப்எக்ஸ் கேன்சல் ஆகி தான் ஆன்சர் 0 வருது ஆட் ஃபங்க்ஷனில். ஆனால் இது ஈவன் ஃபங்க்ஷன்னா இது என்ன ஆயிரும்? ப்ளஸ் எஃப்எக்ஸ்னு வரும். எஃப் ஆஃப் மைனஸ் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ். அப்போ எஃப்எக்ஸ் ப்ளஸ் எஃப்எக்ஸ் என்ன ஆயிரும்? 2 டைம்ஸ் எஃப். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா 0 to a கண்டுபிடிச்சிட்டு யூ மல்டிப்ளை பை 2. Integral 0 to a f of x dx that you multiply by 2. இந்த பார்ட்டை மட்டும் கண்டுபிடிங்க into 2. அது எந்த கேஸில்? if the function is even. If it is odd function, straight away you write your answer 0. Okay, so this is another very important property, and this is another one property in one sum we use this. F of a minus x, if f of a minus x equal to f of x, then 0 to a x fx dx is equal to a by 2. a by 2, இந்த இடத்துல a வருது பார்த்து வச்சுருங்க. Okay, a by 2 0 to a fx dx. Okay, so these are the 12 properties, but a little more important பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 properties இருக்கும். So please go through all these properties. Okay, சரி. Now இதை பேஸ் பண்ணி few sums we are going to do. Look at this question. Integral minus 1 to 1. இன்டெக்ரல் அதை பார்த்த உடனே என்ன நினைப்போம்? இப்போ தான் சொன்னோம் -1 to 1னா உடனே அது ஆடா ஈவனா. பட் இந்த ஃபங்க்ஷன் ஆடும் கிடையாது, ஈவனும் கிடையாது. எக்ஸுக்கு இடத்துல மைனஸ் எக்ஸ் கொடுத்து பாருங்க. மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா -2x, அப்புறம் ஒரு +5. திஸ் இஸ் அவர் எஃப்எக்ஸ், பட் இட் இஸ் நாட் எஃப்எக்ஸ். ஒரு மைனஸ் அவுட் சைடு எடுத்தாலும் அது வராது. அப்போது இட் இஸ் நெய்தர் ஆட் நார் ஈவன். அப்போ இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ வந்தால் எப்போவுமே அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண முடியாதுல்ல. ஆட் ஆர் ஈவன் வந்துன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும். அதர்வைஸ் யூ கோ ஃபார் டைரக்ட் மெத்தட். ஸோ இங்கே இதுக்கு மெத்தட் என்னென்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 இருக்குல்ல. ஸோ அதை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர். அப்போ என்ன செய்யணும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x, அங்கே ஒரு +5 இருக்குது. இன் பிட்வீன் யூ ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் நம்பர். எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 வரணும். இப்போ எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் 2. நீங்கள் என்ன சொன்னால் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் 2, அதில் ஹாஃப் எடுக்கணும். அதில் ஹாஃப் எடுத்தீங்கன்னா 1 அண்ட் ஸ்கொயர் இட். 1க்கு ஸ்கொயர் 1ல. அப்போ நீங்கள் என்ன சொன்னால் ஒரு +1 ஒரு -1. இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். a minus b the whole square, that is x minus 1 the whole square. லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா +4ன்னு வரும். +4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இது அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் -1 to 1 dx by x minus 1 the whole square plus 2 square. இனி என்ன பண்ணுறது? ஃபார்முலா படிக்கணும். ரைட்? ஃபார்முலா தெரிஞ்சாதுன்னா போட முடியும். how many of you know this formula? yes, no? இது என்ன டைப்பில் இருக்குன்னு பாருங்க. இன்டெக்ரல் dx by x square plus a square. ரைட்? இன்டெக்ரல் dx by x square plus a square. the formula 1 by a tan inverse x by a. 1 by a tan inverse x by a. Yes, Ashwin, right. So now, அப்போ இங்கே என்ன வரும் பாருங்க. a value 2, xக்கு value x minus 1. So 1 by a, 1 by 2. Tan inverse x by a, xங்கிறது x minus 1, x by a value 2. லிமிட் என்ன லிமிட் கொடுக்கணும்? -1 to 1. ரைட்? இப்போ லிமிட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? If you substitute, sorry, here x plus 1 the whole square, right? a plus b the whole square, because 2ab term is plus. So x plus 1 the whole square. So x plus 1, right?
Now we give the upper limit first substitute பண்ணுவோம் 1 by 2 into tan inverse first 1 கொடுங்க 1 கொடுத்தீங்கன்னா 1 plus 1 1 plus 1 என்ன ஆயிரும் 2 2 by 2 னா 1 வரும் so tan inverse 1 you will get right tan inverse 1 minus 1 by 2 tan inverse lower limit minus 1 கொடுத்தீங்கன்னா x கடத்துல minus 1 so minus 1 plus 1 is what 0 by 2 it is 0 இல்ல half நீங்க மொத்தத்துல காமனா கூட அவுட் சைடுல போட்டுடலாம் so half into tan inverse 1 உடனே ஒரு क्वेश्चन கேட்கணும் tan which angle is 1 tan எந்த angle 1 45 right 45 னா pi by 4 minus half into tan inverse 0 is 0 only அப்ப last term full 0 ஆயிரும் so your answer is pi by 8 right so your answer is pi by 8 okay now let's move on to another question so this is pi by 8 look at this question integral 0 to pi by 2 integral 0 to pi by 2 yes many students got the answer 0 to pi by 2 e raised to x into the e raised to x வந்தாலே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகத்துல வரணும் சோ என்ன ஃபார்முலா integral e raised to x into last ஒரு ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணோம் ரைட் f of x plus f dash x அப்படி வந்தனா இதுக்கு ஆன்சர் what is the answer here e raised to x into the function f of x right அப்ப அவுட் சைடுல e raised to x இருக்கணும் yes it is e raised to x அப்ப இத நீங்க if you are able to write like this sum of two functions அல்ல one function is the derivative of another function அப்படி எழுத முடிஞ்சதுனா then your answer is what e raised to fx so please listen so you can try that one so integral 0 to pi by 2 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுவோம் e raised to x into first 1 by 1 plus cos x plus அடுத்தது sin x by 1 plus cos x trigonometry அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் இல்ல the 1 plus cos x 1 plus cos x ஒரு ஃபார்முலா that is 2 cos square x by 2 sin x can be written as 2 sin x by 2 cos x by 2 1 plus cos x க்கு 2 cos square x by 2 right அப்ப இந்த ஃபார்முலா எல்லாம் trigonometry தரவா இருக்கணும் so what you are getting now please listen integral 0 to pi by 2 e raised to x into see what you are getting here 1 by 2 into 1 by cos square you know what is 1 by cos secant correct அப்ப இது என்ன ஆயிரும் secant square x by 2 next ல 2 cancel ஒரு cos cancel ஆயிரும் அப்ப sin by cos னு வரும் sin by cos னா tan x by 2 dx are you able to find out which is fx and which is f dash x yes is it in that form suppose if I take this as fx இத நான் fx னு கொடுக்கிறேன் அப்ப fx என்ன கொடுக்கிறோம் tan x by 2 what's the derivative of tan x by 2 tan का derivative secant square அப்ப tan x by 2 का derivative secant square x by 2 into don't stop at the x by 2 का derivative x by 2 का derivative 1 by 2 அப்ப 1 by 2 secant square x square by 2 x secant square x by 2 yes exactly you are getting that so this is our f dash x அப்ப என்ன ஆன்சர் வரும் e raised to x into f of x first function எழுதிராதீங்க எது fx ங்க tan x by 2 so e raised to x into tan x by 2 is your answer இது ஸ்டாப் பண்ணிர கூடாது லிமிட் கொடுத்திருக்காங்கல அப்ப 0 to pi by 2 I think இதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணிடுவீங்கல so first upper limit கொடுங்க so this is very important அந்த சின்ன ஒரு ஐடியா இருக்கணும்ல இல்ல நம்ம எல்லா மெத்தட் மங்க பண்ணி வைக்க முடியாது அந்த e raised to x தான் இங்க நமக்கு க்ளூ அப்ப ஃபார்முலா தரவா இருக்கணும் அப்ப e raised to x பார்த்தோம் yes there is a formula like this then you can proceed trigonometry results தெரிஞ்சிருக்கும் just 3 lines you can finish first இதுல upper limit கொடுங்க pi by 2 கொடுத்தீங்கன்னா e raised to pi by 2 pi by 2 னா 45 into tan what you are getting here tan x க்கு pi by 2 pi by 2 னா 90 90 by 2 னா 45 right pi by 4 ஆயிரும் minus 0 கொடுத்தீங்கன்னா e raised to 0 tan 0 by 2 னா 0 தான் tan 0 க்கு வேல்யூ 0 அந்த பார்ட் ஃபுல்லா 0 ஆயிரும் so you are getting e raised to pi by 2 into tan pi by 4 ஆக்டிவா இருக்கீங்களா tan 45 க்கு வேல்யூ சார்ட்ல போடுங்க what is tan pi by 4 tan 45 right from 9th ல இருந்து நம்ம trigonometry படிப்போம்ல yes it is 1 ஏன்னா நம்ம எல்லாம் படிக்கிறீங்க பட் இந்த tan 45 தெரியலனா என்ன ஆகும்ல அதனால தான் அந்த பேசிக்ஸ் நம்ம விட்டுற கூடாது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அந்த பேசிக் இல்லாதனால தான் லூசிங் 12th போர்ஷன் படிச்சிருவாங்க இன்டகிரேஷன் படிச்சிருவாங்க பட் அந்த சின்ன கிளாஸ்ல அந்த trigonometry
நம்ம படிக்காமல் விட்டுருந்தோன்னா யூ ஹாவ் டு சஃபர்ல. அதனால தான் நம்ம அந்த லோவர் கிளாஸ்லேருந்து அந்த ட்ரிக்னாமெட்ரி இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ ஸ்டேட் போர்டு சிலபஸில் பார்த்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ட்ரிக்னாமெட்ரி, ரைட்? ஸோ இட் இஸ் 1. ஸோ யுவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் e raised to pi by 2. Okay, so this is your final answer. Okay, now we go to the next. Integral 0 to pi by 3. Integral 0 to pi by 3 secant x tan x by 1 plus secant square x. இது உங்களுக்கு ஹிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது மெயினாக கொடுத்ததே we have to use some substitution here. Secant x க்கு derivative, secant x க்கு derivative secant x tan x, right? Secant x க்கு derivative secant x tan x. So it should be dt அப்படி வரணும். அப்போ secant x t ன்னு கொடுக்குறோம். So we take secant x as t. Secant x t ன்னு கொடுத்தீங்கன்னா denominator என்ன ஆகும்? 1 plus t square, right? 1 plus t square. Differentiate பண்ணீங்கன்னா secant x க்கு derivative secant x tan x, secant x tan x dx is equal to dt. அப்போ the entire numerator secant x tan x dx க்கு பதிலா என்ன கொடுத்துடலாம்? dt கொடுத்துடலாம். But one thing you remember, you have to change the limit also. This is the limit for x. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ண மறந்துடுவாங்க. இட் வெரி கேர்ஃபுல். whenever you use substitution method in definite integral, you have to change the limit also. ஏன்னா இங்கே அவங்க கொடுத்துருக்க லிமிட் எக்ஸோட லிமிட். இப்போ நம்ம டீல கன்வெர்ட் பண்ணுறோம்ல, அப்போ கரஸ்பாண்டிங் டி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to pi by 3, right? X varies from 0 to pi by 3. So we have to find the corresponding values of t. அப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தா t என்ன வரும்? t is equal to substitute பண்ண என்ன வரும்? secant 0 ன்னு வரும், கரெக்டா? secant 0 னா cos 0 க்கு reciprocal, cos 0 is 1. அப்போ இதுவும் ஒன்று தான். pi by 3 கொடுங்க. pi by 3 னா 60 கொடுக்குறோம்ல, 60 கொடுத்தீங்கன்னா t is equal to secant pi by 3. secant pi by 3 னா secant 60. cos 60 என்னது 1 by 2. அப்போ இது reciprocal 2. அப்போ இப்போ நீங்கள் 0 to pi by 3 எழுதக்கூடாது. you have to write 1 to 2, ரைட்? இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்கும்போது லிமிட்டே நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ யூ ஆர் கெட்டிங் integral 1 to 2. Integral 1 to 2, see the numerator, secant x tan x dx, everything together just to write dt divided by 1 plus t square, correct? இப்போ உங்களுக்கு சிம்பிள் ஃபார்முலா 1 by 1 plus x square, 1 by 1 plus x square na tan inverse x, correct? Tan inverse x derivative then 1 by 1 plus x square. So this is tan inverse t, limit 1 to 2. First upper limit கொடுங்க. upper limit is 2 கொடுத்தீங்கன்னா tan inverse 2 minus tan inverse 1. tan inverse 2 வேல்யூ கிடையாது, அப்படியே விட்டுறணும். tan inverse 2 minus tan inverse 1. tan which angle is 1? 45. So pi by 4 ன்னு எழுதுங்க, right? Hope you understood this. Okay, now let's move on to the next question. One example sum, it's very important sum. Integral 0 to 1 by root 2. Integral 0 to 1 by root 2 sin inverse x by 1 minus x square raised to 3 by 2. இப்போ a raised to 3 by 2 வைங்களா, that is a raised to 1 and half, right? You can write it as a raised to 1 into a raised to half. You can split like this. அப்போ 1 minus x square raised to 3 by 2, how I am writing? 1 minus x square raised to 1 into 1 minus x square raised to half. ஏன் இப்படி எழுதுறோம்னா உங்களுக்கு தெரியும், sin inverse x க்கு derivative. What is the derivative of இப்போ tan inverse x பார்த்தோம். tan inverse x derivative 1 by 1 plus x square. sin inverse x க்கு derivative 1 by root of 1 minus x square. அப்போ இது உள்ள dt ன்னு வந்துரும்ல. So we are going to use substitution method. Remember substitution methodல we have to change the limit also. அப்போ sin inverse x t ன்னு கொடுக்குறோம். sin inverse x t ன்னு கொடுக்குறோம். அப்போ differentiate பண்ணீங்கன்னா 1 by root of 1 minus x square dx is equal to என்ன ஆயிரும்? dt ன்னு வந்துரும். அப்போ இது ஃபுல்லா dt ஆயிரும். Still we have something here, right? அப்போ இதுல இருந்து x கண்டுபிடிங்க. sin inverse x is t தானே, அதுல இருந்து x கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? x is equal to sin t ன்னு வரும். அப்போ x ஸ்கொயர்னா என்ன வரும்? sin square t. 1 minus sin square t ன்னு வருதுல்ல, 1 minus sin square t னா that is cos square t. அந்த cos square t numerator கொண்டு போனீங்கன்னா secant square t ன்னு வந்துரும். சரி, அப்போ that you can simplify. 1 minus x square you can find out. 1 minus x squareங்கிறது
1 minus x square இங்கிறது 1 minus x square, that is sin square t. 1 minus sin square na cos square t. Denominator la cos square t, அது நம்ம numerator கொண்டு போறோம்னா என்ன ஆயிரும் secant square t ன்னு வந்துரும். Right. Limit you have to change. இங்க 0 to 1 by root 2. அப்ப x is equal to first 0 கொடுங்க. அப்ப t is equal to இதுல substitute பண்ணனும். t is equal to sin inverse 0. Sin which angle is 0? 0. Upper limit 1 by root 2. x is equal to 1 by root 2 கொடுத்தீங்கன்னா t is equal to sin inverse 1 by root 2. Sin which angle is 1 by root 2? 45, pi by 4. அவ்வளவுதான். அப்ப நம்ம 0 to 1 by root 2 க்கு என்ன எழுதுறோம்? 0 to pi by 4. So what we have to write here? Integral 0 to pi by 4. Integral 0 to pi by 4. Sin inverse x க்கு இடத்துல என்ன எழுதுறீங்க? t. Sin inverse x க்கு இடத்துல t. 1 by root of 1 minus x square ஃபுல்லாவே dt ஆயிரும். அப்புறம் டினாமினேட்டர்ல ஒரு 1 minus x square, that is cos square t, நியூமரேட்டர் போச்சுன்னா அது secant square t ன்னு வந்துரும். அப்போ secant square t into t, now it is integration by parts, right? So integration by partsல எதை first எடுக்கிறோம்? Isolate. So இதுல tங்கிறது algebraic, secantங்கிறது trigonometric. So algebraic function should come first. So integral 0 to pi by 4 t into secant square t dt. இப்போ அந்த ஃபார்ம்ல கொண்டு வந்தனால u dv, integration by parts, very important, listen. So அப்போ u equal to t, u dv is equal to secant square t dt. இப்போ இதுல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப du is equal to dt ன்னு வரும். இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா v is equal to secant square க்கு integration. Anyone give your answer in the chat section? Secant square க்கு integration. Yes, I think many students you know. Secant square integration is secant square t. Yes, it is tan. So tan t is the right answer. Okay, secant square t integration tan t. Then what's the formula? Integral u dv is equal to uv minus integral of v du. Okay. Now when you substitute first uv, multiply these two. T into tan t. uv minus integral of v value tan t into dt, right? Tan du க்கு value dt. So still we have to integrate this. அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும்? We have to give the limit. We give the limit. So t tan t அப்படியே எழுதிரோம். We write t tan t minus integral tan t ங்கிறது log secant t, right? Log secant t. Now totally அந்த லிமிட் கொடுங்க. The limit is what? 0 to pi by 4. Limit is 0 to pi by 4. கொஞ்சம் லெந்தியான question. They can ask even in 5 mark question. So raised to 3 by 2. அதை நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். Raised to 1, raised to half. Then sin inverse x t ன்னு கொடுக்குறோம். So dt you are finding இந்த ஒரு 1 minus x square அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா சில டேர்ம் tலையும் சிலது xலையும் அப்படி இருக்கக்கூடாது. Everything you convert into t including the limit. கரெக்டா? Then integration பண்ணும்போது integration by parts வந்துருது. So that integration part fully I finish only and the limit apply பண்றது மட்டும் I think you can complete it. In this full notes you will be getting, so don't worry about that. நீங்க அதை work out பண்ணி பாருங்க. Still அதில் ஏதாவது doubts இருந்ததுன்னா you can ask us later. Okay, now property use பண்ணி ஒரு question. Integral 0 to a f of x by f of x plus f of a minus x. இது எப்படி work out பண்ணணும்? Take the question as I. Question first நம்ம I ன்னு கொடுத்துட்டோம். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி லோவர் லிமிட் இஸ் 0, ரைட்? அப்போ என்ன செய்யணும்? வி ஹேவ், நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணுங்க. ஒரு நேம் இருந்துன்னா அந்த நேம் கொடுத்துட்டீங்கன்னா போதும். பை காமா இன்டெக்ரல் அந்த மாதிரி எழுதிடலாம். பட் இங்கே நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி எழுதிடணும். இன்டெக்ரல் 0 to a f of x dx is இன்டெக்ரல் 0 to a f of என்ன எழுதணும்? எக்ஸுக்கு இடத்துல a minus x, எக்ஸுக்கு இடத்துல a minus x dx. அப்போ ரிமெம்பர் x you replace by a minus x, அப்போ a minus x you replace by x. எக்ஸுக்கு இடத்துல a minus x, a minus xுக்கு இடத்துல x. So again I equal to என்ன எழுதணும்? இன்டெக்ரல் லிமிட் எல்லாம் சேஞ்ச் கிடையாது. 0 to a இந்த f of x இருக்குல்ல, xுக்கு இடத்துல a minus x, அப்போ என்ன ஆகும்? f of a minus x divided by denominator again that f of x, xுக்கு இடத்துல a minus x. For x you write a minus x, f of a minus x plus f of அந்த a minus xுக்கு இடத்துல x ன்னு எழுதுங்க.
of dx. இது equation number 2, this is equation number 1. Equation 1 and 2 add பண்ணீங்கனா equation 1 plus 2 left side I plus I you are getting 2I is equal to ரெண்டுக்கு integral same தான், integral 0 to a, அந்த integrand this part நம்ம add பண்ணோம்ல, ரெண்டுக்குமே பாருங்க denominator same இருக்குல்ல, f of x plus f of a minus x, இங்கே f of a minus x plus f x plus தானே, so order can be changed. So what denominator என்ன வருதுன்னா f of x plus f of a minus. So add the numerator. First numerator fx, second order numerator f of a minus x, f of a minus x of dx. இப்போ இந்த ரெண்டுமே cancel ஆயிரும். You are getting 1. 1 integration x, right? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2i is equal to integral dx, that is x ன்னு வரும், limit 0 to a. So 2i is equal to upper limit a minus lower limit 0, அப்போ 2i is equal to a ன்னு வரும். So I is equal to a by 2, right? I is equal to a by 2. It's a very good question. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதில் டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் யூ ஹேவ், சைன் காசில் கொடுப்பாங்க, அது எல்லாமே உங்களை ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். ஒரு கிவன் கொஸ்டின் ஐன் கொடுங்க, அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்க, யூ வில் கெட் another equation. அந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகி dx மட்டும் வரும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 2i, அதோட விட்டுறக்கூடாது, நமக்கு i கண்டுபிடிக்கணும்ல. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டிவைட் பை 2. ஓகே, now let's move on to another question. So this is that one, answer is a by 2. Look at this question. Integral minus pi by 2 to plus pi by 2. Integral minus pi by 2 to plus pi by 2. This sum you are going to do. X cos x dx. Minus pi by 2 to plus pi by 2 வந்திருக்குல்ல, உடனே உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி integral minus a to plus a. உடனே என்ன செக் பண்ணுவோம், whether it is odd or even. இப்போ நீங்கள் இது odd function even function சாட்டில் போடுங்க quickly. அந்த x cos xங்கிறது என்ன function, is it odd or even? Yes, Ashwin given the answer. Okay, yes, it is odd function. ஏன்னா காசுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், இங்கே எக்ஸ் மட்டும் தானே இருக்குது, எக்ஸுக்கு இடத்துல மைனஸ் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். அதே இது எக்ஸ் ஸ்கொயர்னு வருதுன்னா மைனஸ் கொடுத்தீங்கன்னா கூட மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் வந்துடும்ல. அப்போ இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். காஸ் எக்ஸ் எப்பவுமே ஈவன் தான், எக்ஸுக்கு மைனஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ் வரும், மொத்தத்தில் ஓவரால் யூ வில் பி கெட்டிங் மைனஸ். ஸோ திஸ் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இதோட ஆன்சர் என்னது 0, ரைட்? நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதணும்னு நினச்சிங்கன்னா கிவன் ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ்ன்னு எழுதணும். எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸுக்கு மைனஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் காஸ் மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸ் அப்படியே எழுதுங்க, மைனஸ் எக்ஸ் காஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் ஆஃப் அந்த எக்ஸ் காஸ் எக்ஸ் இஸ் சேம் அஸ் அவர் எஃப்எக்ஸ். ஸோ இப்போ என்ன வருது பாருங்க, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்எக்ஸ். ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இதோட ஆன்சர் என்ன ஆயிரும் 0. ஓகே, அந்த மாதிரி அந்த ரீசனோட நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Look at this question. Again, integral minus pi by 4 to plus pi by 4 sin square x dx. இதுவும் அதே ப்ராப்பர்ட்டி தான்ல, மைனஸ் பை பை 4 டு ப்ளஸ் பை பை 4. உடனே நம்ம செக் பண்ணுவோம் இது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி நம்ம நீங்கள் சொல்லிட்டீங்க, இது சைனுங்கிறது ஆட் ஃபங்க்ஷன் பட் ஸ்கொயர் இருக்குது, அதனால இது என்ன ஃபங்க்ஷன் ஆயிரும், ஈவன் ஃபங்க்ஷன் ஆயிரும். ஈவன் ஃபங்க்ஷன் வந்தால் நம்ம 0 போட முடியாது. 2 into integral, இதுக்கு மிடில் பாயிண்ட் 0 தானே, 0 to pi by 4 into f of x, that is sin square x dx. sin square x எப்படி இன்டகிரேட் பண்ணுறது? அகெயின் யூ நீட் த ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதை போய் sin cube x by 3ன்னு எழுதக்கூடாது. இப்போ x ஸ்கொயர்னா x cube by 3 இல்லை, sin square x அப்படி எழுத முடியாது. 2 into integral 0 to pi by 4 ரீரைட் பண்ணுங்க. sin square xக்கு there is a formula 1 minus cos 2x by 2. இந்த ட்ரிக்னாமெட்ரிலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை, ட்ரிக்னாமெட்ரி நம்ம படிச்சு தான் ஆகணும். ஓகே, 1 minus, வெரி குட், many students given 1 minus cos 2x by 2. அடுத்த ஸ்டெப் நீங்கள் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம், ரைட்? Now we can integrate it. 1க்கு integration x, cos xக்கு integration sin x, cos xக்கு integration sin x. அப்போ cos 2xக்கு sin 2x by 2ன்னு வரும். Then you apply the limit, you will get the answer, right? So to save time, just I have written up to this, the step வரைக்கும் எழுதிட்டேன். 1க்கு integration x, cos 2x integration sin 2x by 2, limit apply பண்ணும்போது you are getting pi by 4 minus 1 by 2ன்னு வரும். ஸோ உங்களுக்கு இந்த நோட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணாதீங்க, அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும்.
ஓகே, நீங்கள் திரும்ப திரும்ப எழுதுனா தான் மேத்ஸ் படிக்க முடியும். ஸோ ப்ராக்டிஸ் தட். ஓகே, சப்போஸ் யூ வாண்ட் டு லேர்ன், இப்போ நம்ம சாம்பிள் சம்ஸ் தான் போடுறோம்ல, கான்செப்ட்ஸ் எல்லாமே டீச் பண்ணிடுவோம். But we do some sample questions. Suppose you want to learn the entire course. சார் ஷார்ட் டைம் தான் இருக்குது, எப்படி படிக்குது? We have video lessons. அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எல்லா சமயமே நான் டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ மோர் தேன் 150 வீடியோஸ் மேலே இருக்கும். நீங்கள் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின் திஸ் ஃபார் த ஷார்ட் டைம். ஃபீஸ் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான், 1490. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த என்டையர் நோட்ஸ், வீடியோஸ் கிடச்சிரும். இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறப்போ எல்லாமே டீச் பண்ணியிருப்பேன். அதுக்கு கூடவே அந்த எல்லாத்தோட நோட்ஸும் கிடைக்கும் PDF ஆட். அப்போ நீங்கள் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே அந்த வீடியோ பார்க்கணும், அந்த நோட்ஸ் உங்கள் கையில் இருக்கும். தேவையானது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஆல் த 12 lessons, ஆல் த சம்ஸ், ரைட்? உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா they will give you the details. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். ஸோ யூ கேன் லேட்டர் யூ கேன் வாட்ச். ஓகே, the entire syllabus if you want you can join. Okay, now let's move on to the next one. இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் படித்தோம்ல, இது எப்போவுமே நாட் பாசிபிள். சப்போஸ் இப்போ எக்ஸ் இன்டு இ ரைஸ் டு எக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிடும், ஒரு ஸ்டெப்பில் கம்ப்ளீட் ஆயிரும். சம்டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். நீங்கள் ஒரு தடவை இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அது 2xன்னு வந்து நிற்கும். திரும்பவும் இ ரைஸ் டு எக்ஸ், ஒன் மோர் டைம் யூ ஹேவ் டு அப்ளை. அப்போ 2 தடவை இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணோம்ல. இதே இது கியூப் வந்துட்டுன்னா 3 times யூ ஹேவ் டு அப்ளை இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். மேத்ஸுக்கு பியூட்டி இதுதான், எப்போல்லாம் கொஞ்சம் டஃப்னு தெரியுதோ உடனே புதிய மெத்தட் கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லை. ஸோ அப்படி கண்டுபிடிச்சது தான் there is a formula called பெர்னோலிஸ் ஃபார்முலா. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். எந்த பவர் வந்தாலும் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆல்ஜிப்ரைக் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபில் வந்தோன்னா we have to use it for many times. பட் பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பவர் வந்தாலும் in a single step you can finish it. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஏரியா. எனக்கு இன்டகிரேஷனே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த பெர்னோலிஸ் ஃபார்முலா, காமா இன்டெக்ரல் யார் வேணாலும் படிக்கலாம், ரைட்? ஓகே, now look at this. பெர்னோலிஸ் ஃபார்முலா என்னன்னு பாருங்க. இன்டெக்ரல் u dv is equal to அந்த ஐலேட் அது போட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் எடுப்போம். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 plus etc. it goes on. அப்போ how many terms நம்ம எழுதணும், அதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்போம்னா, லிசன், அந்த தந்திருக்கிற ஃபங்க்ஷனில் நம்ம என்ன சொல்லுவோம், u and dv எழுதுவோம்ல. கீப் ஆன் டிஃபரன்ஷியேட்டிங் த ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே வரணும். யூக்கு டெரிவேட்டிவ் u dash, அடுத்த டெரிவேட்டிவ் u double dash, u triple dash, எது வரைக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் till you get 0. சப்போஸ் எனக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் 0 வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வருது, ஒருக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, அடுத்த டெரிவேட்டிவ் 0. அதுக்கு மேலே நம்ம எழுதுகிற வேஸ்ட்டில் எல்லாமே என்ன இருக்கும், 0 வரும். அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் dv. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை கீப் ஆன் டிஃபரன்ஷியேட்டிங், செகண்ட் ஃபங்க்ஷன் கீப் ஆன் இன்டகிரேட்டிங். அப்போ dv கிடைக்கும், கொஸ்டின்லேருந்து dv எழுதிடுவீங்க, அதை இன்டகிரேட் பண்ணால் v கிடைக்கும். அதை திரும்ப இன்டகிரேட் பண்ணால் வரக்கூடியது தான் v1, அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா v2, அதை இன்டகிரேட் பண்ணால் v3 அண்ட் ஸோ ஆன். ஹவு மெனி டைம்ஸ் இன்டகிரேட்? சம் ஆஃப் யூ மே திங்க் டில் யூ கெட் 0. இங்கே 0 வராது, டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 வரும். ஆனால் இன்டகிரேஷன் இங்கே உங்களுக்கு 0 வராது. சைன் இருந்தால் காசு ஆகும், காசு சைன் ஆகும், மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும்ல. இ ரைஸ் டு எக்ஸ் ஒரு காலம் 0 வராது. ஆல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன் பவர் இன்க்ரீஸ் தான் ஆகும், கரெக்டாக? ஸோ இட் நெவர் பிகம்ஸ். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இது எங்கே 0 இருக்கோ அதோட ஸ்டாப் பண்ணிடு. u டபுள் டேஷ் 0னா இதே நமக்கு தேவையில்லை v2. ஆனால் u டபுள் டேஷ் பக்கத்தில் என்ன இருக்குது, v2. u டபுள் டேஷே 0 ஆச்சு, அப்போ இது நமக்கு தேவையில்லைல்ல. அப்போ v2வே தேவையில்லை. இங்கே எது 0 ஆகுதோ அதோடு இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம், ரைட்? ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே u ட்ரிபிள் எல்லாமே 0 தானே. அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே 0 ஆயிரும். அப்போது u நம்ம எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான். இங்கே u டேஷோட நிறுத்துறீங்கன்னா v1ஓட போதும், கரெக்டா? ஸோ u dash v1. சப்போஸ் இங்கே அவனுக்கு u டபுள் டேஷ் ஒரு ஆன்சர் வந்திருந்ததுன்னா you do up to v2. ஓகே, லைக் தட் யூ ஹேவ் டு டு. ஸோ இதுதான் பெர்னோலிஸ் ஃபார்முலா. தென் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா படிக்கணும், இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபார்முலா படிக்கிறது ஈஸி தான். ஆல்டர்னேட்டம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி வரும். Then you have to do this. Please listen, just one sum I'll help you. Integral 0 to 1 x cube e raised to minus 2x dx. Correct formula தான் இருக்குல்ல, ஐலேட், algebraic ஐலேட். x cube ங்கிறது algebraic, இது ஒரு exponential. a should come first. Yes, it is the correct form. This is our u equal to x cube, dv is equal to e raised to minus 2x. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை we keep on differentiating. அப்போ u-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா, எஸ் யூக்கு டெரிவேட் நம்ம என்ன எழுதுறோம், u dash.
x கியூபுக்கு 3x ஸ்கொயர், அடுத்து u டபுள் டேஷ் 6x, அடுத்து u ட்ரிபிள் டேஷ் 6ன்னு வரும், அடுத்த 6ன்னு வரும், அடுத்த டெரிவேட்டிவ் என்ன ஆகி போகும் 0. ஸோ ஐ எம் நாட் ரைட்டிங் தட். இங்கே u ட்ரிபிள் டேஷ் வந்தால் v3 வரைக்கும் கண்டுபிடிக்கணும், கரெக்ட் தானே? ஆனால் எடுத்தோன்னு v1 வராது, ஏன்னா அங்கே எதில் இருக்குது, dvயில் இருக்குது. dvயை இன்டகிரேட் பண்ணால் v தான் கிடைக்கும், அடுத்தது தான் v1, ரைட்? அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் v ஈக்குவல் டு e raised to minus 2x இன்டகிரேஷன் e raised to minus 2x by minus 2. அடுத்த இன்டகிரேஷன் v1, v1ங்கிற என்ன வரும், e raised to minus 2x அப்படி இருக்கும், e raised to minus 2x e raised to minus 2x by இன்னொரு minus 2 வரும். ஸோ மொத்தத்தில் உனக்கு minus 4ன்னு வந்துடும், கரெக்டா? சாரி ப்ளஸ் 4, minus 2 ஆல்ரெடி தேர், அப்போ இன்னொரு 4 வந்தால் 4 ஆயிரும். நெக்ஸ்ட் வரும்போது v2 e raised to minus 2x, இங்கே ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது, இன்னொரு minus 2 வரும், ஸோ minus 8. v3 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ v3 வேல்யூ நீங்கள் எழுதும்போது e raised to minus 2x by ஒரு minus 2 வரும், இங்கே ஒரு minus 8 இருக்குது, minus minus plus 16 வந்துடும், கரெக்டா? இனி அந்த ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா? பெர்னோலிஸ் ஃபார்முலா இப்போ எழுதணும் இல்லை, uv நீங்கள் எழுதும்போது uv u into v இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். uv அடுத்த மைனஸ் u dash v1 அடுத்த ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்த மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு லிமிட் என்ன எழுதணும், 0 to 1. தென் யூ அப்ளை த லிமிட். கால்குலேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி. கால்குலேஷன் கொஞ்சம் லெந்தியாக இருக்கும், பட் யூ கேன் டூ இட் வெரி ஈஸிலி. காமனாக e raised to minus 2 வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் வெளியில் எடுங்க, தென் அதர் ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் செப்பரேட் எடுங்க. ஸோ யூல் பி கெட்டிங் திஸ் ஆன்சர். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு அனதர் கொஸ்டின். லுக் அட் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு ஐடியா வந்துடும், ஏன்னா sin inverse x இருக்குது, sin inverse xக்கு டெரிவேட்டிவ் 1/√(1 - x square dxும் இருக்குது. அவ்வளோதான், அந்த ஹிண்ட் வந்துட்டா போதும். ஸோ sin inverse x நம்ம டீன் கொடுக்கணும். ஐ எம் நாட் கோயிங் டு டூ திஸ் ஃபுல்லி, உங்களுக்கு மெத்தட் மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறேன், ரைட்? sin inverse x, ஏன்னா தேர்ட் எக்ஸசைஸ் மெனி ஆஃப் யூ நீட் தட், அதனால த மோர் சம்ஸ் ஐ எம் டேக்கிங் ஃப்ரம் தேர்ட் எக்ஸசைஸ். இதை முடிச்சிட்டோன்னா மீதி எல்லாமே அதனால 15 minutes நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், ரைட்? sin inverse x டீன் கொடுத்தீங்கன்னா sin inverse xக்கு டெரிவேட்டிவ் 1/√(1 - x square dx, அது அவ்வளோ dtr. இப்போ நான் செகண்ட் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கல, அது ஃபுல்லாக ஜஸ்ட் dt தான். இங்கே ஒரு e raised to sin inverse x இருக்குல்ல, அந்த e raised to tன்னு வந்துடும். இப்போ வெரி இம்பார்ட்டன்ட், லிமிட் சேஞ்ச் பண்ணணும், கரெக்டாக? இன்னைக்கு 3வது சம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் சப்ஸ்டியூஷனில். x வேரிஸ் ஃப்ரம் 0 to 1/√2. அப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா வாட் இஸ் t? t is equal to sin inverse 0. sin inverse 0னா 0 தான். அடுத்து 1/√2, எக்ஸுக்கு 1/√2 கொடுத்தீங்கன்னா t is equal to sin inverse 1/√2, 45 pi/4. அப்போ லிமிட் என்ன ஆயிரும், 0 to pi/4. ஸோ யூ ஆர் கெட்டிங் இன்டர்வல் 0 to pi/4 e raised to t, கரெக்டா? sin inverse x டீன்னு கொடுக்குறோம், e raised to t into sin inverse x is t, மீதி எல்லாமே சேர்ந்து என்ன ஆயிரும், dt ஆயிரும். அகெயின் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், ஏன்னா பவர் 1 தான். இதை நீங்கள் ஆல்ஜிப்ரைக் அந்த ஃபர்ஸ்ட் வரணும் இல்லை, நீங்கள் ஆர்டர் மாற்றி எழுதணும். e raised to t into t, t into e raised to t, then integration by parts, limit apply பண்ணுங்க, you will get the answer. Okay, so when you simplify you will be getting this answer. Bernoulli's formula or directly also you can do. Okay, now the next one is improper integral. Improper integral, இதில் உங்களுக்கு மொத்தமே 2 சம் தான் இருக்கும். எக்ஸசைஸ் நம்பர் 9.5 இல்லை, எஸ். தென் ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ்னா அந்த இன்டெக்ரலில் ஏதாவது ஒரு லிமிட் என்னவாக இருக்கணும், இன்ஃபினிட்டியாக இருக்கணும். ஆர் போத் மேபி இன்ஃபினிட்டி. எப்படி இருக்கலாம், -∞ டு சம் நம்பர்னு வரலாம், ஆர் சம் நம்பர் டு இன்ஃபினிட்டின்னு வரலாம், இல்லைனா -∞ டு +∞. இப்படி வரக்கூடிய அந்த இன்டெக்ரல்ஸ் தான் we call it as what, improper integral. we call it as what, improper integral னு சொல்றோம். Okay, so what is improper integral, that you must know. Improper integrals are definite integrals where one or both the boundaries are at infinity. So இதில் உள்ள sums ரொம்ப சிம்பிள். We divide the numerator, right? We divide numerator and denominator by cos square x. இந்த டைப்பில் ஒரு எல்லா சம்முக்கும் இப்படி தான் இருக்கும். நியூமரேட்டரில் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கொஸ்டின். நியூமரேட்டரில் dx இருக்கும், டினாமினேட்டரில் ஒன்று sin square x இருக்கும், ஆர் cos square x இருக்கும், ஆர் போத் sin square x and cos square x இருக்கும். அப்போ இதுக்கு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவைடிங் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை cos square x. அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும், 1/cos square x. 1/cos square x என்ன ஆயிரும், secant square x.
டினாமினேட்டரில் ஒன்று சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வரும், இல்லைனா tan ஸ்கொயர் வரும். நீங்கள் எல்லாமே tan ஸ்கொயரில் கொண்டு வரணும். எங்கேயாவது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வந்துன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி 1 + tan ஸ்கொயர் அப்படி கொண்டு வந்துடணும். அப்போ டினாமினேட்டரில் ஃபங்க்ஷன் ஆஃப் tan இருக்கும், நியூமரேட்டில் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் வரும். மெத்தடு tan எக்ஸை டீன் கொடுங்க, அவ்வளோதான். tan எக்ஸை டீன் கொடுத்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் என்ன மாறிடும், டிடியாக வந்துடும். ரைட், ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்து நம்ம நோன் மெத்தடு கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் இதில் உள்ளது. ஒரே ஒரு சம் பாருங்க. இன்டெக்ரல் 0 to π/2, லிமிட் எல்லாமே 0 to π/2 தான் இருக்கும். அப்போ தான் நீ அந்த லிமிட் கொடுக்கும்போது, அந்த சப்ஸ்டியூஷன் கொடுக்கும்போது tan தானே கொடுப்பீங்கல்ல, tan எக்ஸை டீன் கொடுப்பீங்க. அப்போ tan 0 0 தான், tan π/2ங்கிற இன்ஃபினிட்டி வந்துடும். அப்போ 0 to ∞ லிமிட் சேஞ்ச் ஆயிரும், இம்ப்ராப்பர் இன்டெக்ரல். So 0 to π/2 dx by 1 + 5 cos square x. Method dividing every term by cos square x. எல்லா டைமையும் cos square x ஆல டிவைட் பண்ணோம். So integral 0 to π/2, இது 1 by cos square x, அப்போ என்ன ஆயிரும், secant square x dx ஆயிரும். இது cos square ஆல டிவைட் பண்ணுறீங்க, அப்போ 1 by cos square அது secant square x plus 5 into இதை cos square கேன்சல் ஆயிரும். கரெக்டா? இந்த secant square xக்கு பதில் என்ன எழுதணும், 1 plus tan square x ன்னு எழுதுங்க. அப்புறம் இந்த 5 plus 1 என்ன ஆயிரும், 6 ஆயிரும்ல. Then you take tan x as t. See what you are getting now, please listen. Integral 0 to π/2, integral 0 to π/2 secant square x dx by secant square x plus 6 ன்னு வரும். Sorry, not secant square x, tan square x. Secant square x போல என்ன கொடுத்துட்டோம், 1 plus tan square x. So tan square x, and the 5 plus 1 is what, 6. 6 √6 the whole square மாத்திரலாம். அப்புறம் tan x you take it as t. tan x derivative secant square x dx is what, dt. லிமிட் சேஞ்ச் பண்ணீங்கன்னா xக்கு 0 கொடுத்தீங்கன்னா t is equal to tan 0, tan 0 is 0. xக்கு π/2 கொடுத்தீங்கன்னா, xக்கு π/2 90 கொடுத்தீங்கன்னா t is equal to tan 90, tan 90 is infinity. So 0 to infinity secant square x dx, together it is just dt by tan square x na adennadu t square, tan square x na t square plus √6 the whole square. இப்போ உங்களுக்கு ஃபெமிலியர் ஃபார்முலாவில் வந்துடும். இன்டெக்ரல் dx by x square plus a square 1 by a tan inverse x by a, right? லிமிட் 0 to infinity. சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, என்ன வரும், 1 by √6 into ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டி கொடுங்க, tan inverse இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ π/2 மைனஸ் tan inverse 0 கொடுத்து your answer is what, 0. So your answer is, the final answer you are getting pi by what you are getting, 2√6, right? Pi by 2√6 is your answer. Okay, so maximum part we finished. Now the last, almost we have come to the end. So reduction formula, right? Reduction formula எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, லிசன், இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தீங்க, sin square x வந்துல, உடனே சொன்னோம் ஒரு ஃபார்முலா தெரியலைன்னா செய்ய முடியாது, ட்ரிக்னாமெட்ரிக் ரிசல்ட். sin square xக்கு 1 minus cos 2x by 2, cos square x வந்தால் 1 plus cos 2x by 2, கியூப் வந்து எப்படி செய்கிறது, sin 3a ஃபார்முலாவிலிருந்து sin cube x கண்டுபிடிச்சு செய்யலாம், இல்லை அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம், sin square x into sin x, அப்புறம் sin square 1 minus cos square சப்ஸ்டியூஷன் போட்டு செய்யலாம். பட் இஃப் த பவர் இஸ் வெரி பிக், 13, 17, இல்லைன்னா sin raised to 7 அப்படிலாம் வந்தால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்ல. அதுக்கு தான் என்ன மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ரிடக்ஷன் ஃபார்முலா. ப்ளீஸ் லிசன் ஹியர். ஃபர்ஸ்ட் ஐ வில் டீச் எ வெரி சிம்பிள் ஒன். இது ஃபார்முலா விட சம் செய்கிறது ஈஸியாக இருக்கும். லிசன், இதெல்லாம் உங்களுக்கு அந்த 2 mark 3 mark ஈஸிலி கேன் ஸ்கோர் மார்க். இன்டகிரேஷன் தெரியாமலே இந்த சம் போடலாம். ப்ளீஸ் லிசன். இன்டெக்ரல் 0 to π/2, நல்லா கவனிங்க. இன்டெக்ரல் 0 to π/2 sin raised to 7x dx. லிசன், இது எப்படி செய்ய போகிறோம் பாருங்க. உனக்கு இன்டகிரேஷனே தெரிஞ்சிருக்க வேணாம், யூ கேன் டூ திஸ் சம். ஆனால் லிமிட் என்னவா இருக்கணும், 0 to π/2 வந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் இந்த மெத்தடில். 0 to π/2 sin raised to 7x, சைனுக்கு பேர் காசு கூட வரலாம், ஒரே ஆன்சர் தான். லிமிட் மஸ்ட் பி 0 to π/2. எப்படி எழுதுறோம்னா, பவர் என்ன வருதுன்னு பாருங்க. பவர் இஸ் 7ல, பவர் 7 வந்தால் 1 கம்மி பண்ணணும். 7ல் 1 கம்மி பண்ணால் 6 பை இந்த நம்பர் அப்படியே எழுதணும், 6 by 7. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டிங்களா, 0 to π/2 லிமிட் இருக்கணும். இங்கே சைன் ஆர் காஸ் எது வேணும் வரலாம். சி த பவர் 7 இருக்குது, 1 லெஸ் பண்ணுங்க, அதான் நியூமரேட்டர். 7ல் 1 லெஸ் பண்ணால் 6 பை அந்த 7 அப்படியே எழுது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நியூமரேட்டில் 2 ரெடியூஸ் பண்ணணும், டினாமினேட்டர் 2 ரெடியூஸ் பண்ணணும். நியூமரேட்டில் 2 ரெடியூஸ் பண்ணால் 4 வரும், டினாமினேட்டர் 2 ரெடியூஸ் பண்ண என்ன ஆகும், 5. இப்படி எழுதிட்டே போகணும். அப்படி நீங்கள் எழுதிட்டு போகும்போது சில டைமில் 2/3ன்னு வரும். அப்படி வந்தனா இன்ட்டு 1ன்னு போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. சம் டைம் இப்படி நீங்கள் எழுதிட்டு போகும்போது 1/2 வரும். 1/2 வந்தனா இன்ட்டு π/2ன்னு போட்டு ஸ்டாப் பண்ணுங்க. அவ்வளோதான்.
வேறு எந்த நம்பர்லையும் வராது. ஒன்று 2/3 வரும், இல்லைன்னா என்ன வரும் 1/2. 2/3 வந்தனா அதோட ஸ்டாப் பண்ணிடலாம், இன்ட்டு 1 போட்டு ஸ்டாப் பண்ணிடு. இதே இது 1/2 வந்தனா இன்ட்டு என்ன போடணும், π/2 அண்ட் ஸ்டாப். ஸோ அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்து என்ன இன்னும் 2 ரெடியூஸ் பண்ண என்ன ஆயிரும், 2/3 வந்துடும். 2/3 வந்தால் என்ன பண்ணணும், இன்ட்டு 1 அண்ட் யூ ஸ்டாப். இதே இது இன்டெக்ரல் 0 to π/2 sin raised to 8x வருது. அதே மெத்தட் அப்ளை பண்ணி பாருங்க. லிமிட் மட்டும் செக் பண்ணிடணும். 0 to π/2 கரெக்ட் தானே. பவர் இஸ் வாட் 8. இங்கே சைன் ஆர் காஸ் அது பரவாயில்ல, ஆனால் டேன் எல்லாம் வராது, சைன் ஆர் காஸ் தான் கொடுப்பாங்க. பவர் 8 வருது, 1 லெஸ் பண்ணுங்க 7/8. 2 2 ரெடியூஸ் பண்ணும். இதில் 2 ரெடியூஸ் பண்ணுங்க நியூமரேட்டரில் 5, டினாமினேட்டரில் 2 ரெடியூஸ் பண்ணுங்க 6, இன்னும் 2 ரெடியூஸ் பண்ணுங்க 3, இங்கே ரெடியூஸ் பண்ணுங்க 4 கரெக்டா. இன்னும் 2 ரெடியூஸ் பண்ணுங்க நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டர் 2, 1/2 வருது. 1/2 வந்து என்ன பண்ணணும், இன்டு π/2. அப்போ ஞாபகத்தில் வைங்க, ஈவன் வந்துனா 1/2 வரும், இன்டு π/2 எழுதணும். ஆட் வந்துனா 2/3 வரும், இன்டு என்ன பண்ணணும் 1. இதை எழுதிட்டு ஃபார்முலா எழுதுறது தான் ஈஸியாக இருக்கும். பட் கரெக்ட் மெத்தட் என்ன, ஃபார்முலா எழுதிட்டு தான் ஆன்சர் எழுதணும், ரைட். சரி, எப்படினாலும் எழுதிடுங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலா. ஆட் வந்துனா 2/3 வரும், இன்ட்டு 1 போடுங்க. ஈவன் வந்துனா 1/2 வரும் கூட. ஸ்டார்டிங் எல்லாம் சேம் தான். பவர் n வருதுல, 1 கம்மி பண்ணும். 1 கம்மி பண்ண என்ன ஆகும், n-1/n. அப்புறம் 2 2 லெஸ் பண்ணி எழுத வேண்டியதான், ரைட். ஸோ இதில் ஃபார்முலாவோட சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் அப்ளை பண்ணோன்னா லிமிட் மஸ்ட் பி 0 to π/2. ஓகே, ஸோ easily you can do the sums. Then இதில் sin and cos கம்பைன் பண்ணி வர மாதிரி சம்ஸ் இருக்கும். அதுக்குள்ள ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஹெல்ப் யூ ஜஸ்ட் 1 or 2 sum. 0 to π/2 sin and cos. பட் ரெண்டுக்கு பவர் 1 m 1 n. அதுக்கு ஒரே ஃபார்முலாவாக கிடையாது. ஆட் ஈவன் ரெண்டுமே ஈவன் வந்து எப்படி சேருது, அல்ல n ஆட் வந்து எப்படி சேருது, m ஆட் வந்து எப்படி சேருது. நாட் தட் மச் ஈஸி. இந்த ஃபார்முலா உங்களை முடியும்னா படிச்சுடுங்க. ஃபுல் மார்க் வாங்கணும், சென்டை வாங்கணும் நேம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது நல்லது. ஸோ அதை பேஸ் பண்ணி, ஸோ இல்லை எம் ஈவன், இதுவும் ஈவனில் ரெண்டுமே ஈவன் அப்படின்னா அதுக்குள்ள ஃபார்முலா தென் அதை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர். கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஃபார் த ஃபார்முலா நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபியூ சம்ஸ் கிவன் தட் யூ கேன் டூ தட். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஃபார்முலா. 2 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா படிங்க. இன்டெக்ரல் லிமிட் மஸ்ட் பி, இதெல்லாம் சில பர்டிகுலர் கேசஸ். இன்டெக்ரல் 0 to 1 x power m into 1 minus x raised to n dx வந்தனா இதுக்கு ஆன்சர். இந்த ஃபார்ம்ல இருக்கும். இந்த m n வேல்யூ தான் மாற்றி கொடுப்பாங்க. m and m, இங்கே ஒரு 5 கொடுக்கலாம், இங்கே 7 கொடுக்கலாம். Then just you substitute here. m factorial into n factorial divided by m plus n plus 1 factorial. Okay. So இந்த ஒரு சம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. 0 to 1, integral 0 to 1 x square into 1 minus x the whole cube. அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ்னு இதில் செக் பண்ணி பாருங்க. See what is given here. Integral 0 to 1 x square into, so m value 2 and n is equal to 3. And what's the formula you have to use here? M factorial into n factorial divided by m plus n plus 1 factorial. Just this is the formula. The formula but ஞாபகத்துல வைங்க. Easily you can do. Just you have to substitute. Substitute பண்ணி போட முடியுமா? See what answer you get here. If anyone finished your answer in the chat section. m இடத்துல 2 கொடுங்க. 2 factorial into n இடத்துல 3 factorial divided by, very good, already some answers given. m plus n plus 1, 2 plus 3, 5 plus 1, 6, correct? 6 factorial. 2 factor 1 into 2, 3 factor 1 into 2 into 3, 6. By 6 factor 64 வரும். Then அதை cancel பண்ணுங்க. Yes. m plus n, yes, 6 factorial. அதை நீங்கள் simplify பண்ணி வரும்போது you are getting, sorry, 32, 5 factorial 32 into 6 வரும். Yeah, 6 cancel. 2 factorial 1 into 2, 3 factorial அப்படியே கூட எழுதலாம். 6 factorial 6 into 5 into 4 by into 3 factorial. So 3 factorial cancel. 2 table cancel பண்ணிங்கன்னா 2, 6 into 10, 60, right? 1/60. ஏதாவது மெத்தடில் போட்டுடுங்க. Your answer is 1/60. Okay, now gamma integral. Very simple one. Probability யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? So gamma integral விட்டுறாதீங்க. Very easy one and you have to study. So integral 0 to infinity. Gamma integral na limits integral 0 to infinity x raised to n e raised to minus ax dx. அந்த probability நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருப்போம் இல்லை?
ஸோ இந்த ஃபார்மில் இருக்கணும். லிமிட் மஸ்ட் பி 0 to infinity x power n e raised to minus ax. அந்த என்னும் ஏயும் தான் சேஞ்ச் ஆகலாம், மீதி ஃபார்மேட் எல்லாம் லிமிட் எல்லாம் அப்படியே இருக்கணும். அப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது n வேல்யூ அண்ட் a வேல்யூ. என்னங்கிறது எக்ஸுக்கு பவர் n, e raised to அந்த மைனஸையும் எக்ஸையும் விட்டுருக்கேன், the remaining is a. the formula n factorial by a raised to n plus 1. that's ரொம்ப சிம்பிள். நம்ம இன்டகிரேட்டும் பண்ண வேண்டாம், லிமிட்டும் அப்ளை பண்ண வேண்டாம், டைரெக்டாக எழுதிடலாம், ரைட்? அப்போ இன்டகிரேஷன் அலர்ஜி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூட இது படிக்கலாம். anyone can do this, ரைட்? ஸோ இதில் 1 மார்க் கொஸ்டின்ஸுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்மா. காமா என் இந்த சிம்பிள் இப்படி கொடுத்தா அது காமா என், ரூட் கிடையாது. காமா n plus 1க்கு ஆன்சர் n plus 1 ஃபேக்டோரியல், சாரி n ஃபேக்டோரியல். காமா n plus 1 இஸ் 1 கம்மி பண்ணிடணும் ஃபேக்டோரியல். அப்போ காமா என்னன்னா 1 கம்மி பண்ணணும், n minus 1 ஃபேக்டோரியல். அப்போ காமா 5னா 1 கம்மி பண்ணணும், 4 ஃபேக்டோரியல். காமா 3னா 3ல 1 கம்மி பண்ணுங்க, 2 ஃபேக்டோரியல். அப்படின்னா காமா 1 என்ன வரும்? ஆன்சர் சாட்டில் போடுங்க. gamma 1, what will be your answer? you have to reduce 1 இல்ல, போட்டு factorial போடணும். 0 வருமா 1 வருமா? 0 factorial, right? so answer 1 வரும். and இதையும் கூட ஞாபகத்தில் வைங்க, 0 factorial எனக்கு answer 1. so gamma half value root pi. okay, so remember that value also. gamma half is equal to root pi. ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டினுக்கு எந்த கொஸ்டின் வேணால் கேட்கலாம், அதனால் தியரி படிக்கும்போது மேக்ஸிமம் யூ ட்ரை டு லேர்ன். ஓகே, இது அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் தான். வி கேன் யூஸ் காமா இன்டெக்ரல் ஹியர். 0 to infinity x raised to 5 e raised to minus 3x. லிமிட் 0 to infinity n-க்கு வேல்யூ 5 அண்ட் a-க்கு வேல்யூ 3. அந்த மைனஸ் விட்டுறணும், ரைட்? 3. ஆன்சர் n factorial by a raised to n plus 1. n factorial 5 factorial by a value 3 raised to n plus 1, 5 plus 1, 6, depends on mark. இங்கே இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகே, நவ் லாஸ்ட் பார்ட் applications. இங்கே 2 application இருக்கும், ஏரியா அண்ட் வால்யூம். ஆஸ் ஐ செட் ஏர்லியர், நம்ம மெயினாக நம்ம என்ன செய்கிறோம், இல்லை 2 மார்க் 3 மார்க் தான் பார்க்க போகிறோம். அதனால் கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குறேன், 1 or 2 சிம்பிள் சம்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு அதோடு இன்றைக்கி நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இன்னொரு ஜஸ்ட் ஒரு 10 minutesல we try to finish it. okay, so first இதில் 2 application இருக்குமா, ஒன்று ஏரியா, இன்னொன்று வால்யூம். ஏரியாவில் 2 டைப் இருக்கும். ஏரியா பவுண்டட் ஆன் x axis, ஏரியா பவுண்டட் ஆன் x axis. y equal to f of x is the given function, x is equal to a, x is equal to b. if you want this portion, integral a to b y dx, integral a to b y dx. இதுலேயே ப்ளஸ் ஒய்யா மைனஸ் ஒய்யா, ஏன்னா ஏரியா நெகட்டிவ் வரக்கூடாதுல்ல, அது எக்ஸ் ஆக்சிஸ் தான். அபவ் எக்ஸ் ஆக்சிஸ் வந்தால் ஒய்டிஎக்ஸ், பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்துன்னா மைனஸ் ஒய்டிஎக்ஸ் போடணும். அதே போல் ஏரியா பவுண்டட் ஆன் ஒய் ஆக்சிஸ் வந்துனா, ஏரியா பவுண்டட் ஆன் ஒய் ஆக்சிஸ் வரும்போது இன்டெக்ரல் ஏ டு பி எக்ஸ் டிஒய். அப்போ இங்கேயும் கொஸ்டின் வரும், ப்ளஸ் எக்ஸா மைனஸ் எக்ஸா. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷனில். எக்ஸ் ஆக்சிஸ் வரும்போது என்ன செய்யணும், அபவ் ஆர் பிலோ. அப்போ ஒய் ஆக்சிஸ் வரும்போது ரைட் சைடா லெஃப்ட் சைடா. இஃப் இட் இஸ் ரைட் சைட் பாசிட்டிவ், லெஃப்ட் சைட் வந்துன்னா நெகட்டிவ். இதில் சில பர்டிகுலர் கேசஸ் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் திஸ் போர்ஷன், ஒரு லூப் கிடைக்குது, இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் போர்ஷன் தான் கிடைக்கும். லைக் தட் ஒன் மோர் போர்ஷன், ஸோ யூ ஹாவ் டு மல்டிப்ளை பை 2. சப்போஸ் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் அன் எலிப்ஸ் ஆர் சர்க்கிள், இந்த மெத்தடில் யூ வில் ஃபைண்ட் ஏரியா இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். பட் அதுபோல் 4 போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இன்டு 4. அதே ஃபார்முலா தான், இன்டெக்ரல் ஏ டு பி ஒய் டிஎக்ஸ், பட் யூ ஹேவ் டு மல்டிப்ளை பை 4. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இதில் நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கிறது. இதில் கூட ஏரியா பவுண்டட் பிட்வீன் 2 கர்வ்ஸ் கூட வரலாம். ஏரியா பவுண்டட் பை 2 கர்வ்ஸ். இது ஒரு கர்வ், இன்னொரு கர்வ் கொடுக்குறாங்க, திஸ் கர்வ். இந்த ரெண்டுக்கும் இடையில வரக்கூடிய போர்ஷன் கேட்டாங்கன்னா என்ன செய்யறது? இந்த லிமிட் எல்லாம் கண்டுபிடிச்சிடணும். சால்வ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸ் கிடச்சிரும் இல்லை. சப்போஸ் 5 to 7, அப்போ இன்டர்வல் 5 to 7 நீங்கள் என்ன செய்யணும்னா ஏரியா பவுண்டர் வித் அப்பர் கர்வ், தட் இஸ் த ஃபுல் போர்ஷன். அதில் இருந்து ரிமூவ் த லோவர் போர்ஷன். அந்த ஃபுல் போர்ஷன்லேருந்து லோவர் போர்ஷனை ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்ம ரிக்வயர்ட் போர்ஷன் கிடச்சிரும். அப்போ நம்ம என்ன எழுதுறோம்னா y1 minus y2 dx. யூஸ்வலாக ஒய் டிஎக்ஸ் தானே எழுதுவோம். இங்கே ஒய் ஒன்னுனா ஒய் ஃப்ரம் த அப்பர் கர்வ். அப்பர் கர்வ்லேருந்து ஒய் கண்டுபிடிங்க, தட் யூ டேக் இட் அஸ் y1. Then you find y from the lower curve, take that as what? y2. Area bounded with upper curve,
minus area bounded by the lower curve. கடைசியில் ஸ்கொயர் யூனிட்னு போடுங்க. இன்டகிரேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸிலி கேன் டூ தட். 5 மார்க் கொஸ்டின்ஸ் கடைசியில் உங்களுக்கு அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். அது நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு 5 மார்க்கில் சில ஸ்டூடெண்ட் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. என்னெல்லாம் டவுட் இருக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு அனுப்பி கொடுத்தீங்கன்னா we will help you after this series. இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் சொல்லி மொத்தம் 10 கிளாஸில் today's class is the 3rd class. ஸோ இந்த கண்டினியூஸாக we are going to cover all the portion. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய டவுட்ஸை பேஸ் பண்ணி அதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி we'll see how many classes you need. 2 கிளாஸ் போதுமா? ஃபர்ஸ்ட் வால்யூமுக்கு 1 day, செகண்ட் வால்யூம் 1 day. இல்லை நீங்கள் கூடுதல் டவுட் கேட்டிங்கன்னா 3 classes or 4 classes will try to help you to clarify all your doubts. Okay, right. Now listen, volume. Area பார்த்தோம், அடுத்த volume. Theory பார்ப்போம், then we just one sum, then we will finish it. Volume of the solid na when a curve revolves, suppose இப்படி ஒரு curve இருக்குது, இந்த curve revolve ஆகும்போது உனக்கு ஒரு solid கிடைக்கும்ல. Suppose this curve revolves about x axis. x axis base வச்சு அது revolve ஆச்சுதுன்னா you will get a solid like this. இதோட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஃபார்முலா pi into integral a to b y square dx. வால்யூமுக்கு ஃபார்முலா pi into integral a to b y square dx. When it revolves about x axis. இதே இது revolves about y axis வந்தனா y square dx பதில் என்ன எழுதணும்? x square dy. y square dx பதில் you write what? x square dy. இங்க அந்த மல்டிப்ளிகேஷன் வராது. ஏன்னா இந்த போர்ஷன் ரிவால்வ் ஆகும்போது இதுவும் அட் a டைம் கிடைச்சிரும்ல. அப்போ ஏரியானா மல்டிப்ளை வித் 2 போட்டு இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. சப்போஸ் யூ வாண்ட் ஃபைண்ட் வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர், இப்போ இந்த போர்ஷன் ரிவால்வ் ஆகும்போது இதுவும் கிடச்சிடும். அட் அ டைம் இது ரெண்டும் வந்துடும். லைக் தட் ஒன் மோர் போர்ஷன், ஸோ இன்ட்டு 2 தான் போடணும். ஏரியானா நம்ம இதை மல்டிப்ளை பை 4 கொடுப்போம்ல. அப்போ ஞாபகத்தில் வைங்க, ஏரியாவில் எங்கெல்லாம் நம்ம 4ல் மல்டிப்ளை பண்ணோமோ இங்கே மல்டிப்ளை பை 2. ஏரியாவில் எங்கெல்லாம் 2ல் மல்டிப்ளை பண்ணோமோ ஹியர் யூ டோன்ட் மல்டிப்ளை எனிதிங். ஓகே, ரைட். நவ் ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலா. ஜஸ்ட் யூ see this question. இதுக்கு டயக்ராம் எப்படி போடுதுன்னு பாருங்க, நல்லா கவனிங்க. Find by integration the volume of the solid generated by revolving about x-axis, the region y equal to 2x square. Y equal to 2x square. Can you say this represent what? அந்த டிகிரியை பார்த்து நீங்கள் சொல்லணும். இது this represent a straight line or circle or parabola or ellipse or hyperbola இல்லை whatever it is, இல்லை or a rectangular hyperbola. அந்த டிகிரியை பார்த்து சொல்லுங்க. This represent what? y equal to 2x square. Very good. Some students are still active. Parabola. Yes, it is a parabola. என்ன டைப்ல இருக்குது? x square equal to 4ay. அப்போ open upward இருக்கும்ல. So it is open upward. இப்போ பாருங்க, now listen very carefully. Revolves about x axis ன்னு கொடுத்துட்டாங்க. Revolves about x axis. லிமிட் பாருங்க, x axis x க்கு லிமிட் கொடுக்கணுமே. இங்க x க்கு 1 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் we need one more. a to b ன்னு வரணும்ல. அப்போ x axisனாலே put y equal to 0. put y equal to 0. y equal to 0 கொடுத்தீங்கன்னா 2x square is equal to 0. அப்போ x square 0 வரும். x is equal to 0. அப்போ x க்கு ஒரு வேல்யூ 0, இன்னொரு வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க 1. அப்படின்னா x க்கு வேரியேஷன் 0 to 1. அப்போ x க்கு வேரியேஷன் 0 to 1. That means this curve revolves 0 ல இருந்து 1 வரைக்கும் இருக்குல்ல. This portion revolves about x axis. இந்த curve revolves about x axis னா you will be getting something like this. ஒரு சாலிட் இப்படி வரும்ல, இதோட வால்யூம் தான் நம்ம இங்க கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா என்னது? pi into integral a to b. a to b இங்க என்னது? 0 to 1 y square dx. y square இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4x square னா x raised to 4 dx. சிம்பிள் இன்டகிரேஷன். 4 வெளில எடுத்துருங்க. x raised to 4 னா add 1 to the power என்ன ஆகும்? x raised to 5 by 5 ன்னு வரும். இதே கொஸ்டின் revolves about y axis ன்னு வந்திருந்தா அந்த 0 to 1 இந்த போர்ஷன் revolves about y axis னா இப்படி கிடைச்சிருக்கும். you would have got a solid like this. அப்போ ஃபார்முலா x square dy. x square னா y by 2. அப்போ y க்கு லிமிட் வச்சு செய்யணும். கரெக்டா? கொஞ்சம் நம்ம இதில் இமேஜின் பண்ணினா தான் அந்த டயக்ராம் போட முடியும். ரைட்? ஓகே, ஃபைன். இது போல தான் another கொஸ்டின், அதுவும் பராபோலா தான். ஸோ தட் ஆல்சோ நீங்களாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். x square equal to 1 plus y or y plus 1. இதுவும் ஓப்பன் அப்வர்டு தான். பட் இங்கே வெர்டெக்ஸ் 0 0 கிடையாது. இதுக்கு வெர்டெக்ஸ் என்ன வரும்? x வேல்யூ 0 தான், yக்கு -1 போடணும். கரெக்டாக? அப்போ ஓப்பன் அப்வர்டு தான், பட் வெர்டெக்ஸ் 0 -1. ஸோ த டயக்ராம் வில் பி லைக் திஸ். டயக்ராம் ரஃப் டயக்ராம் தான், ஆனால் என்ன டைப்பு வெர்டெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் கரெக்ட் டயக்ராம் போட முடியும். ரைட்? ஸோ ஹியர் அபவுட் y ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. ரீஜியன்
y value கொடுத்த y value 3, இன்னொன்று கொடுக்கலன்னா x equal 0 கொடுப்பீங்க, x 0 கொடுத்த y equal to -1. அப்போ y க்கு வேரியேஷன் -1 to 3, y value -1ல இருந்து 3 வரைக்கும் தான் -1. -1ல இருந்து 3 வரைக்கும் வரக்கூடிய கர்வ் revolves about which axis? Y axis. So you will be getting a diagram like this. So formula pi into integral a to b x square dy, very simple calculation, you can do it, right? So idhula inno few information last la the 5 mark also I'll give you. I'll tell you how to get that one. Next year batches, இப்போ 23 24, இப்போ 11th standard படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12th 9th படிக்கிற 10th standard, so admissions going on. So உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா you can tell them, okay? So 6th standard to 12th standard, state board, CBSE, ICSE எல்லா கிளாஸஸுமே, all the subjects we have. If anyone interested, you can inform them, okay? இல்லை numbers கொடுத்துருப்போம், so you can contact us. அதுபோல் NEET classes for this year, for the present batch, biology students, if you want any help, you can contact us. 33 days intensive coaching இருக்குது. So expert faculty, நல்ல notes, study material, everything they will give, full day classes, okay? So அப்போ தான் உங்களால் maximum பண்ண முடியும். If anybody interested, you can contact us. The class starts on 3rd April, okay? Then 5 mark questions, these are your 5 mark questions. இது நீங்கள் இப்போ எழுதி நோட் பண்ணி எல்லாம் வைக்கணும்னு இல்லை. ஸோ த பாசிபிள் 5 மார்க் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். இதற்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு அங்கே வி வில் சென்ட் இட் டு யூ, ஓகே? அண்ட் அனதர் இன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் ஃபார் யுவர் லிட்டில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரைட்? கிளாஸ் 9 ஸ்டேட் போர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டுமாரோ வி ஹாவ் எ லைவ் கிளாஸ். நாளைக்கு 2 லைவ் இருக்குது. 7 o'clock live class for 9th standard students. One important area, trigonometry. உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, trigonometry எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ல. நம்ம இப்போ 12th வந்து trigonometry ஸ்ட்ரகிள் ஆகிறோன்னா அந்த trigonometry நம்ம லோவர் கிளாஸ் நல்லா படிக்கலை, அதுதான். ஸோ 9th standard ஸ்டூடெண்ட்ஸுக்கு trigonometry ஒரு கிளாஸ் நாளைக்கு போட்டிருக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தோஸ் ஆர் இன் நீட், அவங்களுக்கு அந்த லிங்க் நீங்கள் அனுப்பி கொடுங்க, இன்ஃபார்ம் தம். அந்த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 7 o'clock. அவங்களுக்கு ஒரு 7:15 to 8:15 உங்களால் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, we have our class at usual time 8:30. So tomorrow our 4th class, inform your friends, so you can join at 8:30. Another very important area, differential equation. இதில் நிறைய கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, சார் how to identify variable, separable, homogeneous, linear, so many things we are going to discuss tomorrow. So tomorrow's class starts at sharp 8:30. 7 o'clock for 9th standard students, we can inform them also. So we will continue the next class. Thanks for joining today's class. Thank you.